அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நமது ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி நிகழ்வில் இன்று 123வது வகுப்பு ஆங்கிலம் பாடத்தில் தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரிய வகுப்பு. இப்ப நாம பார்க்க போறது 9ஆம் வகுப்பு. 9ஆம் வகுப்பை பொறுத்தவரையிலையும் சில பகுதிகள் நம்ம கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு நாம ஒவ்வொன்றையும் இது ஆண்டனிம், சினானிம் இதெல்லாம் நம்ம எதுல இருந்து போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடப்பகுதிகள்ல அந்த வார்த்தைகள்ல நம்ம கவனம் செலுத்தி இருக்கணும். அந்த புக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா சினானிம் ஆண்டனிம்ங்கிறது ரெண்டுலையுமே ஒவ்வொரு மதிப்பெண் வரலாம். இதற்கு நாம் நிறைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். இப்போ 6 முதல் 8 வகுப்பு வரை உள்ள வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய சினானிம் நம்ம அங்கே கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஈஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கொஞ்சம் ஈஸியான விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏவால் அப்படின்னா தோன்றுவது, ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னு, ஒரு புத்தாக்கம் பெற்று உயிர்ப்பது. சர்வைவ் அப்படின்னா பிழைத்திருப்பது. இது போல நம்ம ஒவ்வொன்றையும், எக்ஸஸ் அப்படின்னா சர்ப்ளஸ், கூடுதலாக இருப்பது. இப்போ இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படக்கூடிய சொற்கள். இதுல இருந்து நாம அந்த சினானிம் ஆண்டனிம் கண்டுபிடிக்கணும். அதே போல சினானிம் ஆண்டனிம் வந்ததுன்னா முதல்ல நாம தேர்வுல இந்த பதட்டத்தை விட்டுறணும். தேர்வுகளுக்குள்ள நம்ம போயிட்டோம்னாலே அது தேவையே இல்லை. எப்படினாலும் அட்டன் பண்ண போறோம். நமக்கு தெரியலனாலும் அந்த கேள்விக்கு நம்ம புள்ளி வைக்க போறோம், அந்த பூர்த்தி செய்ய போறோம். காரணம், அதுல நம்ம 150க்கு மைனஸ் மார்க் எல்லாம் இல்லை. நம்ம எல்லாமே நம்ம 150 வினாக்களும் நம்ம அட்டன் பண்ண போறோம். அதுல லக்கீலி நமக்கு தெரியாத கேள்விகள் ஒரு 20-30 இருக்கு, அல்ல கூடுதலாகவே இருக்குனாலும் நம்ம எதையோ ஒன்று பண்ணுவோம். அதுல இருந்து நமக்கு மதிப்பெண்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறத நம்ம மனசுல வச்சுப்போம். தெரியாத வினாக்கள், ஒரு வார்த்தையை பார்த்து பயப்பட வேண்டாம். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு இது இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ எக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன்ல கிரேட்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட்டுங்கிறதுக்கும் எக்ஸஸுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை விட்டுருவோம். இதே போல 2 வார்த்தைகள் எதெல்லாம் பொருந்தாதுங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க, தெரியல அப்படிங்கும் போது. அப்போ 2 விடைகள் தான் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். அதுல நீங்க திஸ் ஆர் தட் அது மாதிரி பண்ணிக்க. நான் சொல்றது தெரியாத கேள்விகளுக்கு அந்த கேள்வியை பார்க்குறோம், ஆப்ஷனை பார்க்குறோம், நமக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னா இது மாதிரி பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போறோம். ஹோமோனிம்ஸ். ஹோமோனிம்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், 6ஆம் வகுப்புலேயே இருக்கு. ஹோமோனிம்ஸ் அப்படின்னா சிமிலர் சவுண்ட், ஸ்பெல்லிங்கும் ஒன்னா இருக்கும். இப்போ ஹோமோஃபோன்ஸ்ல சவுண்ட் மட்டும். ஓகே சகோதர சகோதரிகளே, அடுத்தது பேங்க். பேங்க்ங்கிறது நம்ம பார்த்துருக்கோம், வங்கி. அதே போல இன்னொரு பேங்க் இருக்கு, ஆற்றங்கரை, ரிவர் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல வில் மொடால்ஸ்ல வரும். அடுத்தது இன்னொரு வில் உயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு வில் உயில் அப்படிங்கிறதுக்கு வில்னு சொல்லுவோம். இதே போல ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்கு. வாட்ச், கையில கட்டுறது, வாட்ச் பண்றது. பேட், மட்டை, வௌவால், இப்படி வார்த்தைகள் இருக்கு. இதுல நம்ம கவனம் செலுத்துவோம். அதே போல ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ்ங்கிறது என்ன? சேம் சவுண்ட் ஆனா வேற வேற ஸ்பெல்லிங். ஹோமோனிம்ஸ்ங்கிறது சேம் சவுண்ட், சேம் ஸ்பெல்லிங், ஆனா வேற வேற வார்த்தைகள், அர்த்தங்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனுடைய ரூட் வேறையா இருக்கும். பிஏடி பேட், பிஏடி பேட் ரெண்டுமே வேற வேற ரூட் வேர்டு கொண்டதாக தான் இருக்கும். வௌவாலுக்கு ஒரு ரூட் வேர்டு, கிரிக்கெட் மட்டைக்கு ஒரு ரூட் வேர்டு. இது ஹோமோனிம்ஸ். ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் மீனிங். இன், அப்போ அதுக்கு நம்ம இன்னொரு ஒரு நிமிஷம் இருங்க. ஐஎன், இன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஒரு ப்ரெபோசிஷன். அடுத்தது ஐடபிள்என், விடுதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கேஎன்ஓடபிள்யூ, நவ், இதுக்கு என்ஓடபிள்யூ, நவ் அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 7, 9th புக், பேஜ் நம்பர் 7. அதே போல பி, பி ஃபார்ம் வேர்ட், இன்னொரு பி இருக்கு, பிடபிள்யூஇ, பூச்சி அப்படின்னு அர்த்தம். அதே போல டூ, டிஓ, அடுத்தது டூ, டிடபிள்ஓ. அதே போல வாட், டபிள்யூஏடிடி. அப்ப இன்னொரு வாட் இருக்கு, டபிள்யூஹெச்ஏடி. இப்போ ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸை பொறுத்தவரையிலையும் நம்ம இதுல இந்த வார்த்தைகள் தான். டூங்கிறதுக்கு 2 ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிடபிள்ஓ அப்படிங்கிறது கூட அப்படின்னு சொல்லுவோம். யூ2 ப்ரூட்டஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, துரோகத்தின் தீராவளி. அது இந்த யூ2, நீயும் கூடவா அப்படின்ட்டு அந்த 2. அடுத்தது 2 அப்படிங்கிற
நம்பர். அடுத்தது வாட் பார்த்துட்டோம். WHAT வாட் அப்படின்னா என்ன. அதே போல ரைட் எழுதுதல். வேர் நம்ம கொஸ்டின் வேர்ட் எங்கே அப்படிங்கிறதுக்கான கேள்வி. பியர் இத ரெண்டுமே பியர் அப்படின்னு தான் சொல்லணும். கரடி அப்படின்னு அர்த்தம். ஹேர்ட் ஹியர் கேட்டல். அதே போல த்ரோன் வீசுதல், அரியாசனம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சப் அப்படின்னா கீழே அப்படின்னு அர்த்தம். சபார்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு உட்பட்ட, சப்வே கீழே உள்ளது, சப்கான்சியஸ் ஆழ்மனம் கீழே அப்படிங்கிற அர்த்தம். அன் அப்படின்னா எதிர்ச்சொல். இல்ல அப்படின்னு வாண்டட் விரும்பிய, அன்வான்ட் விரும்பாத, நெசசரி தேவை, அன்னெசசரி தேவையற்ற, அப்ப அற்ற எதிர்ச்சொல் அர்த்தத்துல வரும். ரிமார்க் இதெல்லாம் ப்ரிஃபிக்ஸ் பார்க்குறோம், முன்னாடி சேருது. ரிமார்க் ரெஃப்ரெஷ், ஃப்ரெஷ் ரெஃப்ரெஷ். என்கரேஜ் கரேஜ் என்கரேஜ். லைட்டன் என்லைட்டன். டிஸ்கரேஜ் இல்ல அப்படின்னு அர்த்தம். டிஸ்னாலும் அண்ணுனாலும் இல்ல, நெகட்டிவ் சென்ஸ். கண்டென்ட் டிஸ்கண்டென்ட். இது எல்லாமே நம்ம டிஸ்னா என்னங்கிறத பத்தி நம்ம தெளிவா ஒரு வகுப்புல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனாலதான் நம்ம அதை தவிர்க்கிறோம். எந்த சூழ்நிலையில வரும், ஆர்இ ப்ரிஃபிக்ஸா எந்த சூழ்நிலையில வரும், டிஐஎஸ் வந்தா என்ன அர்த்தம், நம்ம ஏற்கனவே தெளிவா பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். இப்போ நம்ம இந்த வார்த்தைகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ கரேஜ்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ், அதுல எதை நம்ம சேர்க்கறது, சப்கரேஜா, அன்கரேஜா, ரெக்கரேஜா, என்கரேஜா. என்கரேஜும் சரிதான், ஆனா என்கரேஜ்ங்கிறது ஒரே வார்த்தை. அடுத்தது இர்கரேஜா அப்படி, டிஸ்கரேஜா அப்படின்னு நம்ம அங்க யோசிக்க வேண்டியதில்லை. இந்த வார்த்தையை பார்த்துட்டோம்னா டிஸ்கரேஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். அதுக்காக தான் நம்ம இதை பார்க்குறோம், நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. அதே போல ரெகுலர், இர்ரெகுலர், இர்ரெலவெண்ட். ஆர் வந்தா அதற்கு எதிர்சொல் போடுறதுக்கு இப்ப டிஸ் இருக்காது, ஐஆர் தான் வரும். ஆர்ல தொடங்கக்கூடிய வார்த்தைகள் அதுக்கு ப்ரிஃபிக்ஸா நெகட்டிவ் சென்ஸ்ல வர்றதுக்கு ஐஆர் வரும். ரெகுலர், இர்ரெகுலர், ரெலவெண்ட், இர்ரெலவெண்ட். அதே போல பீல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பாசிபிள், இம்பாசிபிள். அது போல பீல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு நெகட்டிவ் சென்ஸ் தர்றது வந்து ஐஎம் சேர்ந்து வரும், ப்ரிஃபிக்ஸா வரும், முன்னாடி ஒட்டும். பாசிபிள், இம்பாசிபிள். அது போல எல்லுல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு ஐஎல் வரும், ப்ரிஃபிக்ஸா வரும். லீகல், இல்லீகல், லெஜிபிள், இல்லெஜிபிள், பேஷண்ட், இம்பேஷண்ட், தேங்க்யூ. இப்படி அந்த வார்த்தைகள் வரும். இது போல நிறைய வார்த்தைகள் இருக்கு. நான் இந்த குறிப்புகள் எதுக்கு தேவைன்னா, உங்களுக்கு நீங்க அங்க எக்ஸாம்ல பாக்குறீங்க, ஆப்ஷன் இல்ல அப்படின்னா, ஏற்கனவே தெரியாத வார்த்தைன்னா இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். பீல ஆரம்பிக்குதா, அங்க ஆப்ஷன்ல இம் இருக்கா, ஒரு முறை சேர்த்து சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்தீங்கன்னா அது நம்ம பயன்பாட்டுல ஏதோ ஒரு இடத்துல படிச்ச மாதிரி வார்த்தையா இருக்கா, அதை செலக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. அதே போல சஃபிக்ஸ், சஃபிக்ஸை பொறுத்தவரையிலையும் எல்ஒய் உங்களுக்கு தெரியும். அட்வர்பா வரக்கூடிய வார்த்தைகள் சடன், சடன்லி, ஹாப்பி, ஹாப்பிலி. அதே போல ஓஆர் ஒரு செயலை செய்யற நபரை குறிக்கும். செயல் பண்றவங்க செயலர், கண்டக்ட் பண்றவங்க கண்டக்டர், கலெக்ட் பண்றவங்க கலெக்டர். அப்படி நம்ம ஓஆர்ங்கிறது அதுக்காக வரும். இது இஆருக்கும் வரும். அடுத்தது ஹாப்பினஸ், வீக்னஸ், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஹாப்பிங்கிற அட்ஜெக்டிவ ஒரு நவுனா மாத்திர வார்த்தை. ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நவுனா மாறிடும். ஹாப்பிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அந்த ஹாப்பினஸ்ன்னு வரும்போது அது நவுனா மாறிடுது. வீக்னஸ் அப்படின்னு வரும்போது அது நவுனா மாறிடுது. நமக்கு அந்த அர்த்தம் புரியும். இதெல்லாம் வந்து ஒரு கருத்தியல் ரீதியான வார்த்தைகள்ங்கிறதுனால இதை சரியா நம்ம விளக்க முடியாது. வீக்னஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம், ஒரு சோர்வு அப்படின்னு சொல்லுவோம். வீக் அப்படின்னா சோர்வாக ஒரு விஷயத்த செய்யறது. அதே போல லைப்ரரியன், எலக்ட்ரீஷியன், ஐஏஎன் அப்படி வரும்போது அது அதுல ஒர்க் பண்ற அந்த வேலையை செய்யற நபர்களை குறிக்கும். லைப்ரரியன், எலக்ட்ரீஷியன். அதே போல ஐஎஸ்டி, டைப் பண்றவங்க டைப்பிஸ்ட், கிட்டார் வாசிக்கிறவங்க கிட்டாரிஸ்ட். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது போல நிறைய வார்த்தைகள் இருக்கு. நான் லிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அதுலயே தான் நான் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிறத கவனத்துல வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுத்தவரை வேண்டுகிறேன். சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பேராலிம்பிக் சம்பந்தமா. ஒலிம்பிக் மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளதுதான் பேராலிம்பிக். அதுல வந்து
நம்ம ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. பேராலிம்பிக் அப்படிங்கிறது டிசேபிள்டு பீப்புள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். யூஸ்வலி ஹேப்பன் இன் எவரி 4 years. ஒலிம்பிக் மாதிரி அதுவும் 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும். முதல் பேராலிம்பிக் கேம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1960 குறிப்பிடுத்துக்கிறோம். 394 BCE பொது ஆண்டு முன் ரோமன்ஸ் வந்து அந்த ஒலிம்பிக் கேமை நிப்பாட்டினாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல சர் லட்விக் கட்மேன் அப்படிங்கிறவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் அது தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அந்த பழைய திரைப்படத்துல எல்லாம் இது நிறைய வரும். இப்போதான் இதெல்லாம் நம்ம விட்டுட்டாங்க. சமீபத்தில் கூட அந்நியன் படத்துல இந்த ஆனகிராம் இருக்கும். கபீம் குபாம் கம்பி கும்பா அப்படிம்பார் விவேக். அதுதான் ஆனகிராம். ஒரு சொற்களை கலைத்து போடுதல். கலைத்து போட்டிருந்தீங்கன்னா அதை திருப்பி நம்ம ரெகுலேட் பண்ணி அதுல இருந்து ஒரு வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கிறது. டாவின்சி கோட் படத்துல பேஸே இதுதான். ஒரு வார்த்தையை கலத்தி போட்டு அதுல இருந்து சில விஷயங்களை நோக்கி போவாங்க. சினிமாவை பத்தியே பேசிக்கிட்டுங்கன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு அது பார்த்துருப்பீங்கிறதுனால நான் சொல்றேன். எல்போ, அப்போ அதுல பிலோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த எழுத்துக்களை மாற்றி அமைப்பதன் மூலமாக உருவாகுது. அப்போ ஆனகிராம்னா என்ன? ஒரு வார்த்தையில உள்ள எழுத்துக்களை மாற்றி அமைப்பதன் மூலமாக இன்னொரு வார்த்தை உருவாக்குறது. அதுல உள்ள வார்த்தைகள் குறையவும் கூடாது, கூடவும் கூடாது. சார் 2 ஈ இருக்கு, நான் ஒரு ஈ மட்டும் பார்த்துக்கிறேனே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. வேணும்னா அந்த ஈக்கு பதிலாக இந்த ஈயை போட்டுக்குங்க. செக்ஷன், நோட்டீசஸ், வியூவர், ரெவ்யூ, ரிப்பிள்ஸ், லிஸ்பர், நீட்லெஸ், லெசன்ட், இது போல கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். அதே நேரத்தில் புக்லையும் இந்த வார்த்தை என்னவா இருக்குங்கிறத நம்ம பார்த்துறோம். பொம்மலாட்டம் அது சம்பந்தமான கருத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு நமக்கு இப்போ கொஞ்சம் நேரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். அடுத்தது ப்ரப்போசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரப்போசிஷன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நவுன் அல்லது ஒரு ப்ரொனவுனை அதனுடைய தொடர்பு அந்த சென்டென்ஸோட அது தொடர்பு படுத்தும் எந்த நோக்கத்தில் அப்படிங்கிறதுல. அதனால ப்ரிப்போசிஷன் ரொம்ப முக்கியம். அதில் தவறான ஒரு ப்ரப்போசிஷனை பயன்படுத்தினோம்னா அந்த சொற்றொடரினுடைய அர்த்தமே நம்ம மாறிடும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு ப்ரப்போசிஷனில் கவனம் செலுத்துவோம். கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கிங்க, விசிபிளாக இருக்கும். ஃபுல் ஸ்க்ரீன் மீன்ஸ் உங்கள் ஸ்க்ரீனை டச் பண்ணிங்கன்னா அந்த ரொட்டேட் ஸ்க்ரீன் சிம்பிள் வரும், அதை பயன்படுத்தி மாற்றிக்கிங்க. ப்ரப்போசிஷன் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, இது எந்த நேரத்தில் நடந்தது அப்படிங்கிற சொல்ற ஒரு டைம். நம்ம ஏற்கனவே இன், ஆன், அட் எப்படி டயத்தில் பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இன் அப்படிங்கிறது கொஞ்சம் நீண்ட பகுதியாக இருக்கும். ஆண்கிறது ஒரு குறிப்பிட்ட வாரம் அது மாதிரி நம்ம குறிப்பிட்ட நாளை சொல்றதா இருக்கும். அட்டுங்கிறது குறிப்பிட்ட நேரத்தை சொல்றதா இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம். இந்த மார்னிங், அதாவது வழக்கமாக உள்ளது. இன் 2004, இன் லாஸ்ட் செஞ்சுரி அப்படின்னு சொல்றது. ஒரு நீண்ட கால பகுதியை சொல்றதுக்கு இன் சம்மர், ஒரு நீண்ட கால பகுதியை சொல்றதுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ஒரு டேட், எக்ஸாக்ட் டேட்டை ஒன்று நம்ம மென்ஷன் பண்றோம்னா மட்டும் 5th ஜூலை தேதிக்கு மட்டும்தான் ஆன் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்போ இன் நவம்பர், இந்த வீக், இந்த மந்த், இதெல்லாம் இப்படி வருங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட நேரம், எக்ஸாக்ட் டயத்தை சொல்றதுக்கு அட், இதை நம்ம பார்த்துக்கிறோம். சின்ஸ் அப்படிங்கிறது ஒரு காலத்திலிருந்து, குறிப்பிட்ட காலத்திலிருந்து இது நடக்குது அப்படின்னு சொல்றது. சின்ஸ் 1964னா 1964 இருந்து அப்படின்னு அர்த்தம். ஃபார்னா ஃபார் 2 years அப்படின்னா 2 வருடங்களாக அப்படின்னு அர்த்தம். டியூரிங்னா பொழுது, டியூரிங் சம்மர் அப்படின்னா சம்மர் காலத்துல அப்படின்னு அர்த்தம். அதே போல ப்ரப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இன், ஆன், பிட்வீன், பிஹைண்ட், அண்டர், ஓவர், நியர், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த வகுப்பை கவனிச்சுக்கிட்டு இருக்கவங்க, சார் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போக வேண்டாம். இந்த உதாரணங்கள் நமக்கு முக்கியம், அதை நம்ம பார்க்கணும். இந்த உதாரணங்கள் நமக்கு முக்கியம். இதுல இருந்து வந்ததுன்னா நம்ம அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியும், ஈஸியா வரலாம். இப்போ இன், ஆன், பெட்வீன். பெட்வீன்னா 2 விஷயத்துக்கு இடையில உள்ளது. 2 விஷயத்துக்கு நடுவுல ஒரு இதை சொல்றது வந்து பெட்வீன். அதே போல அமாங்னு ஒரு வார்த்தை இருக்கு. 2க்கு மேற்பட்ட விஷயங்கள், 3 அல்லது 4 விஷயங்களுக்கு நடுவுல நடக்குது அப்படின்னா அது அமாங்.
எப்படி சொல்றது, திருவாரூருக்கும் திருச்சிக்கும் நடுவில் தஞ்சாவூர் இருக்குன்னா பெட்வீன் வரும். திருவாரூர் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி கும்பகோணத்துக்கு நடுவில் இருக்கு தஞ்சாவூர் அப்படின்னோம்னா அமாங் வரும். அவ்வளவுதான். இந்த 3 நகரங்களுக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லும்போது அமாங் சொல்லணும். 2 நகரத்துக்கு இடையில இருக்குன்னு சொல்லும்போது பெட்வீன் சொல்லணும். இதுல உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. த கேட் இஸ் ஆன் த வால், மேல இருக்கு. ஜென்னி லிவ்ஸ் நியர் ஹர் ஒர்க் பிளேஸ், பக்கத்துல, அவங்க ஒர்க் பிளேஸ்க்கு பக்கத்திலேயே வசிக்கிறாங்க. ராஜி இஸ் இன் ஹிஸ் ரூம், அவர் ரூம்ல இருக்கார், ரூமில் இல். அதே போல ப்ரொபோஷன் ஆஃப் மூமெண்ட், இது வந்து டு, இன்டு, டுவர்ட்ஸ், த்ரோ, அதாவது அந்த பேத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதாவது ஒரு பாதை அல்லது நோக்கின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஐ வென்ட் டு த புக் ஸ்டோர், நான் புக் ஸ்டோரை நோக்கி போயிட்டு இருக்கேன். இந்த ஸ்விம்மர் ஜம்ப்டு இன்டு த பூல், அந்த ஸ்விம்மர் வந்து இன்டு, அதன் உள்ளே அப்படின்னு அர்த்தம். இன்டுன்னா உள்ளே, அதற்கு உள்ளே. ஒரு குகைக்குள்ள ட்ரெயின் போகுது அப்படின்னா அது உள்ளே. அதே போல டாக் வாஸ் கமிங் டுவர்ட்ஸ் ஹிம், நோக்கி. டுவர்ட்ஸ்ங்கிறது தான் நோக்கிங்கிறதுக்கு சரியான வார்த்தை. அவரை நோக்கி அந்த நாய் வந்தது அப்படிங்கிறது. அதே போல சின்ஸ் அண்ட் ஃபார், நம்ம ஏற்கனவே சொன்னோம். சின்ஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திலிருந்து தொடங்குறது, பாயிண்ட் ஆஃப் டைம். நான் காலையில 5 மணியிலிருந்து படித்து கொண்டு இருக்கிறேன். ஸ்டடியிங் சின்ஸ் 5 AM, இதை நம்ம பார்க்கிறோம். அதே போல அந்த கட்டடத்தை வந்து சின்ஸ் ஜனவரியிலிருந்து கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஃபார் அப்படிங்கிறது ஒரு டியூரேஷன் ஆஃப் டைம், எத்தனை வருஷமா, எவ்வளவு காலமா அப்படிங்கிறது. மாயா ஹேஸ் ஒர்க்ட் இன் திஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் அன் அக்கௌண்டன்ட் ஃபார் 23 years, 23 வருடங்களாக அக்கௌண்டண்டா இங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல டியூரிங் அண்ட் இன், டியூரிங் இன் ரெண்டுமே ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டயத்துல நடந்தது அப்படிங்கிறத சொல்றோம். அப்போ we will be visiting my grandparents during the summer vacation. ஆக்சுவலா இந்த புத்தகத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்க்கல, இப்பதான் எடுக்கிறேன். நம்ம சொல்ற உதாரணங்கள் பொருந்தி போகுது. டியூரிங் த சம்மர், அப்போ கோடை காலத்தில், அந்த கோடை காலத்துல நான் அங்க போவேன் அப்படின்னு சொல்றது. அதே போல இந்த சம்மர் வெக்கேஷன், இது ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த சம்மர், டியூரிங் த சம்மர் ஒண்ணுதான். பிட்வீன், அமாங் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நேமிங் டெஃபினட் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ், இதுல வந்து 2 விஷயங்களை நம்ம கம்பேர் பண்றோம். ஸ்போர்ட்ஸ் மீட் பிட்வீன் அவர் ஸ்கூல் அண்ட் அதர் ஸ்கூல். இப்போ எங்க ஸ்கூலுக்கும் மற்ற பள்ளிகளுக்கும் 2 விஷயம் தான் சார். மற்ற பள்ளிகள் நிறைய பள்ளிகள் இருக்கும் இல்ல, அதுல அந்த ஸ்கூல்ஸ் நேம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா அமாங் போடணும். பட் இங்க 2 விஷயமா பிரிக்கிறாங்க, எங்க பள்ளி மற்ற பள்ளிகள். அப்போ அதுல மீட் வருது. The final match will be held between India and Australia. ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியா 2 விஷயம் தான் இருக்கு. ஸோ பெட்வீன் போகும். அமாங் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் எ குரூப் அண்ட் நாட் ஸ்பெசிஃபிகலி நேம். sailors divided the money among themselves. இதுல அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லல, அப்ப அமாங். ஒருவேளை அவங்க 2 பேரும் இருக்கலாம், கூடுதலாகவும் இருக்கலாம், அப்ப நம்ம அமாங் போட்டுக்கிறோம். அடுத்தது, we have discussed this point among ourselves many times over the past months. எங்களுக்கு இடையே நாங்க இது டிஸ்கஸ் பண்ணோம். எங்களுக்கு அப்படிங்கிறதுல 2 பேரும் இருக்கலாம், நிறைய பேரும் இருக்கலாம். நாம நிறைய பேர் அப்படிங்கிறத கணக்குல வச்சுட்டு அமான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, நாம இந்த உதாரணங்களை வழக்கம் போல இதை வச்சு பார்த்துருவோம். இதுலேயே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, புக்கில் உள்ளது. நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் புத்தகம் தான் சரியான விஷயம். ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை. என்ன வரும் சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை 8 yearsனு கொடுத்துருக்காங்க. ஃபார், இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல இருந்து நான் வசிக்கிறேன்னு சொன்னா சின்ஸ் வரும். நான் 2000 இருந்து இங்க வசிக்கிறேன்னு சொன்னா சின்ஸ் வரும். ஆனா இங்க 8 வருடங்களாக வசிக்கிறேன், அப்போ ஃபார் 8 years அப்படின்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட டயத்தை சொல்லி அதுல இருந்து நான் வசிக்கிறேன்னு சொன்னா சின்ஸ். ஆனா 8 வருடங்களா வசிக்கிறேன், 10 வருடங்களா வசிக்கிறேன், 10 மாதங்களாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஃபார் வரும். Abdul has taken his father. Abdul has taken dash his father. After or at என்ன வரும்? ஆக்சுவலா இது எனக்கு மீனிங்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. ஆஃப்டர், அப்துல் வந்து அவங்க அப்பாவுக்கு அடுத்தது அழைத்து போகப்பட்டார். விமல் ஜெனரலி கோஸ் டு ஒர்க் பிளேஸ் பை பஸ். ஆன் ஃபுட், நடந்து போறதுக்கு ஆன் ஃபுட்,
மற்றது எல்லாமே பை தான் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். பை பஸ், பை ட்ரெயின், பை கார், இப்படி நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். கிரிக்கெட் பால் வாஸ் ஹிடன் அமாங் த லீவ்ஸ். ஏன்னா இங்க லீவ்ஸ் எத்தனைங்கிறது நமக்கு சொல்லலை, அதனால அமாங். மணி டிவைடட் ஹிஸ் டாய்ஸ் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதுல நமக்கு தெரியுது பிரதர்ஸ்னாலே சகோதரர்கள், அவங்களே 2 பேர் இருக்காங்க குறைந்தபட்சம். சிஸ்டர்ஸ் அது வேற சேர்ந்துக்குது. ஸோ இப்போ இவங்க நடுவில் இதை பிரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இதில் ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்காங்க, அதை அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க. மீண்டும் நாம புத்தகத்துக்கு போவோம். இதில் ப்ரிப்போசிஷன் அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் எது ப்ரிப்போசிஷன் நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன இருக்கு பாருங்க. யாராவது ஒருத்தர் 5 ட்ரை பண்ணுங்க, ஒருத்தர் 4 ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? ஈஸியா தான் இருக்கு. ஃப்ரம் இருக்கு, டு இருக்கு. அதே போல செகண்ட்ல என்ன இருக்கு? டு இருக்கு. தேர்ட்ல அண்டர், 5ல ஆன் இருக்கு. 3, 5 அண்டர், 3ல அண்டர். ஓகே. 4 பிஹைண்ட். சூப்பர் விஜயா மேம், அருமை. இப்போ நன்றி, நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த விஷயங்களை வச்சு ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏபிசின்னு ஒரு 3-4 ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அண்ணங்கிட்ட போயிடுறோம். இப்போ இன் தமிழ்நாடு a very interesting form of recitation named வில்லுப்பாட்டு developed during 15th century. இதை பார்க்கும்போது அந்த கருத்துக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வில்லுப்பாட்டு வந்து 15ஆம் நூற்றாண்டுல உருவாகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். போ சாங், ஒரு வில்ல வச்சுக்கிட்டு வாசிக்கிறது. போ ஷேப்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வித் ஸ்ட்ராங் ஹை டென்ஷன் ஸ்ட்ரிங் இஸ் யூஸ்டு. வித் ஸ்ட்ராங், வித் உடன், அதாவது நம்ம ஒரு டூல் யூஸ் பண்றோம்னா வித்துன்னு அர்த்தம். வித்து நம்ம போட்டுக்கணும். நம்ம எதை வச்சு செய்யறோம், உளிய வச்சு செதுக்குறோம், வித்து சிசல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதே போல பைப் பிளேசிங் இட் ஆன் அண்ட் எர்தன் பிக்சர். இதே போல கொடுத்துருக்காங்க. இன் டெம்பிள் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் கோரஸ், அவுட் ஆஃப் த ரெஃப்ரைன், அவுட் ஆஃப் த சாங், ஆன் த கிரவுண்ட் வித் எ லாட் ஆஃப் கெஸ்டிகுலேஷன், இன் த ரூரல் டயலக்ட், வட்டார வழக்கு, வித் சூட்டபிள் நோட்ஸ் ஆர் வேர்ட்ஸ் டு த ஆடியன்ஸ். ஓகே. அடுத்தது ப்ரொபோஷனல் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா ஒரு ப்ரொபோஷன் வந்திருக்கும். ஒரு ப்ரொபோஷன் பிஃபோர் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த வெர்ப். ஒரு வெர்ப் இருக்கும், ஒரு ப்ரொபோஷன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். சம் வெர்ப்ஸ் யூசுவலி ஃபாலோட் பை ப்ரொபோஷன் பிஃபோர் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த வெர்ப். இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். இதுல நம்ம வெர்பும் ப்ரொபோஷனும் இருக்குங்கிறத பார்க்குறோம். லாஃப் அட், பிளான்ட் டு, அட்டன் டு, இதெல்லாம் உதாரணங்களாக கொடுத்துருக்காங்க. அதுல சில வார்த்தைகள் அவங்க கொடுத்துருக்காங்க. she was happy life that he would not ask for more, care for their pets, agree with everything. அதே போல ஒரு 10 ப்ரொபோஷனல் வெர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சென்டென்ஸ்ல ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்குறோம். all the students should get maximum benefit from the seminar. Stand in, stayed at, தங்கி இருத்தல். go into detail of the problem created for, அதுக்குள்ள போறது. prepare for exam, prepare for our exam, pay for our wrong doings, rely on my friend to help me in studies, joked about her friend new dress, basket consists of 6 mangoes, attend to the activities connected to our studies. இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் பார்த்துக்கிறோம், இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம், இந்த உதாரணங்களை புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். இதுல அதுக்கு மேல கூடுதல் கவனம், விளக்கம், இது என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். இது நம்ம அங்க போனா ஞாபகம் வரணும், அவ்வளவுதான். இது பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது. லெட்டர் ரைட்டிங் நாம கவனம் செலுத்த வேண்டியது இல்லை.
சார் ரிவிஷன் சொல்லிட்டு 9ஆம் வகுப்பு நடத்துறீங்கன்னு கேட்காதீங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன். மைய வட்ட முறை இதுல நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோங்கிறத பார்த்துருவோம். ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை பத்தி கொடுத்துருக்காங்க, அமெரிக்கன் போயட். அவருடைய கிராம ரூரல் லைஃப்பை பத்தி ரொம்ப அழகா ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். 1874 மார்ச் 26ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 40 வருஷத்தை வந்து அன்னோன் என்டைட்டி தெரியல. அடுத்தது 4 புலிச்சர் விருதுகள் வாங்கியிருக்காங்க போயட்ரியில. அதே போல ஸ்பெஷல் கெஸ்ட் பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடியோட அவங்க வந்திருக்காங்கிறத கவனிக்கிறோம். அவர் வந்து போயட் லாரேட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அரசவை கவிஞராக அவங்க இருந்திருக்காங்க, அன்அஃபிஷியல் போயட் லாரேட். அதே போல த ரோட் நாட் டேக்கன், வெஸ்ட் ரன்னிங் பூ, இதெல்லாம் நமக்கு இது தேவையில்லை, தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். அலிட்ரேஷன், இந்த இடம் நமக்கு முக்கியம். இதில் நம்ம சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம். அது நம்ம பாடப்பகுதியில் வரிசையாகவே நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, ரைமிங் ஸ்கீம் நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம். அலிட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன? அலிட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரே சென்டென்ஸ்ல இதை குறிப்பெடுத்துக்கிறோம். ஒரே சென்டென்ஸ்ல அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரே மெய்யொலி குறிப்பு எடுத்துக்கிறோம். அலிட்ரேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய மெய்யொலி. இதை கவனமா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். 5 இயர் கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணலாமே சார். 5 இயர் கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணோம்னா அதுல வெறும் 150 கேள்விகள் தான் இருக்கும், அது பத்தாது. ஏன்னா ஆங்கிலத்தில் அவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு. ஒரு டாபிக்ல உதாரணத்துக்கு நம்ம வந்து 5 வருஷத்துல 10 வருஷ கொஸ்டின் பேப்பர் நம்ம ரிவைஸ் பண்ணா கூட அதுல ஒரு கிராமட்டிக்கல் ஐட்டம் இருக்குன்னா அதுல 100 சென்டென்ஸ் உதாரணங்கள் இருக்கும். இதுல என்ன இருக்கும், 10 இதுலையும் வந்திருந்தா கூட 10 உதாரணங்கள் தான் நம்ம கையில இருக்கும். ஆனா நம்ம இங்க புத்தகத்தை பார்க்கும்போது 100ஐயும் முழுவதுமாக பார்த்துருவோம். நாம கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் எதுக்கு பண்ணோம்னா கொஸ்டின் எங்க இருந்து வருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம அதை பண்றோம். அதுல இருந்து மட்டுமே திருப்பி வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, பெர்சானிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய பண்பை உயிரற்ற அல்லது மற்ற உயிர்கள்ட்ட ஏற்றி சொல்றது தான் பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன்ங்கிறது பர்சன், மனித பண்பு. அதை ஒரு நாய் மேல கூட நம்ம ஏற்றி சொல்வோம். ஒரு போயம் பார்த்தோம். அதுல அந்த நாய் முழுவதுமாக அந்த மனிதனை போல அசோனன்ஸ், நான் சொல்றேன் மேம், மனிதனை போலயே பேசும், கெஞ்சும், நான் நடுங்கிடுவேன்னு சொல்லுவோம். இப்படி அதால முடியாது, ஆனா மனிதனை மாதிரி நம்ம அதுல சொல்றோம் அப்படின்னா அது பர்சானிஃபிகேஷன். உயிரற்ற பொருட்களுக்கும் இந்த பர்சானிஃபிகேஷன் ஏற்றி சொல்ல முடியும் அப்படிதான் நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். ரெப்படிஷன் இதுல வந்து அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், இது திருப்பி வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சொல் மீண்டும் வந்திருந்தா அது ரெப்படிஷன்ல வரும். ஃபயர் ஒர்க் அட் நைட், சூப்பர், திருமதி பானுரேகா அவர்கள். அதே போல இமேஜரி, ஒரு படிமம், ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதை நாம உணர வைக்கிறது. ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம், அதை நம்ம காட்சி படிப்பமா பார்க்கிறோம். நம்ம மலையை தாண்டான் அப்படின்னா, ஆமா, அலிட்ரேஷன் இஸ் மோனை. ஓகே, நான் அதுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா எல்லாருமே அதுல நிறைய கேள்விகளோட இருக்கீங்க. இந்த ஒரு நிமிஷம் இதை நான் சொல்லணும்னு தான் இருந்தேன். அலிட்ரேஷன் அப்படிங்கிறது மோனை, அதாவது கன்சோனன்ட் சவுண்ட். மோனைனா தமிழ்ல வந்து உயிரெழுத்து வந்தாலும் உயிரெழுத்து ஓசை வந்தாலும் கூட நம்ம அதை மோனைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அலிட்ரேஷன் ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலையும் கன்சோனன்ட் சவுண்ட் மட்டுமே மீண்டும் வருவது. அடுத்தது, அதுல எழுத்துக்கள் மட்டுமே முக்கியம் இல்ல, அதனுடைய ஒலிகள் முக்கியம். இப்போ இதுல ஃபார், சிம்பிள், ஷீப் அண்ட் சச் ஆர் டஃபோடில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல தப்பா தான் இருக்கு. ஃபார் சிம்பிள் அண்ட் சச் இது ரெண்டும் தான் சேம். இதுதான் அலிட்ரேஷன். ஷீப் அப்படிங்கிறது இந்த எஸ்ஹெச், அந்த ஷீப்ங்கிறது வேற ஒரு ஓசை. ஸோ ஷீப் இதுல வராது. ஸோ சிம்பிளும் சச்சும் தான் சரி. அதுதான் இந்த எஸ் சவுண்ட்ல மெய்யொலியில வருது. இதை நாம கவனத்துல வச்சுக்கிறோம். மீண்டும் சொல்றோம், சிம்பிள்
சச். இது ரெண்டு தான் அலிட்ரேஷன், ஷீப் கிடையாது. இந்த குறிப்புகள்ல தப்பா இருக்கு. அடுத்தது இன் 1-to-1 காம்பேட் ஆஃப் டைஃபிங் டெத் அப்படி கொடுத்துருக்காங்க. இதுல 1-to-1 கொடுத்துருக்காங்களே, இது வருமா? வராது. டெஃபிங் டெத் இதுதான் சேம் மெய்யொலி டி சவுண்ட் வருது, அது அலிட்ரேஷன். 7ஆம் வகுப்புல போயம் ஆஃப் அட்வென்ச்சர் பகுதியில இருக்கு, கவனிக்கிறோம். அடுத்தது 6th ஸ்டாண்டர்ட் இந்தியன் சீசன்ல வருது. அண்ட் வெயிட் வித் வெல்கம் வைட். இதுல வித் வெல்கம் வைடு மூணுமே டபிள்யூங்கிற ஓசையில தான் ஒலிக்குது, கவனத்துல வச்சுக்கிறோம். அப்போ இது அலிட்ரேஷன். அடுத்தது அசோனன்ஸ், உயிர் ஒலி நயம். அசோனன்ஸ்னா என்ன? அலிட்ரேஷன் வேற, அசோனன்ஸ் வேற. அடுத்தடுத்த வார்த்தைகளுக்கு இடையில ஒரே வரியில அடுத்தடுத்த வார்த்தைகளுக்கு இடையில அல்லது இறுதியில, வார்த்தைகள்ல இடையில் அல்லது இறுதியில் உயிரெழுத்து ஓசை ஒரே மாதிரி இருக்கும். முதலெழுத்து வேற இருக்கும், ஆனா அதுல இருக்கக்கூடிய உயிரெழுத்து ஓசை ஒன்றாக இருக்கும். இப்போ போவர் குவைட் ஸ்லீப், குவைட் பீட் ஸ்லீப், இதுல ரெண்டுமே லாங் ஈ சவுண்ட். அதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். குயிட் ஸ்லீப் ரெண்டுமே. இந்த போவர் குவைட் கிடையாது, ஸ்லீப் குவைட். அது போல்டா இருக்குன்னு அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இதுல நடுவுல அந்த லாங் ஈ சவுண்ட் வந்திருக்கு. சாரி, இந்த அளவுக்கெல்லாம் பார்க்கணுமா? நிச்சயமா நம்மலாம் நல்லவங்க, இந்த அசோனன்ஸ் எல்லாம் வராதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். இதுவரையிலையும் எனக்கு வந்த மாதிரி இல்லை, டெட்ல வந்த மாதிரி இல்லை. ஸோ ஸ்லீப் குயிட், இதுல லாங் ஈ சவுண்ட் ஒரே வரியில அடுத்தடுத்த வார்த்தைகள்ல வரும். அதே போல இது எத்தனாவதுல இருக்கு? 8th ஸ்டாண்டர்ட்ல திங்க் ஆஃப் பியூட்டியில இருக்கு. அடுத்தது 6ஆம் வகுப்புல ரெயின் ஸ்பெயின் ஸ்ட்ரைட்ஸ் மெயின்லி ஆன் த பிளைன் கொடுத்துருக்காங்க. இது ரெயின் ஸ்பெயின் ஸ்ட்ரைட்ஸ் மெயின்லி எல்லாத்துலயுமே அந்த ஐங்கிற ஓசை வருது, திப்தாங் ஓசை வருது. ஏய் அப்படிங்கிற திப்தாங் ஓசை வருது. இது அசோனன்ஸ். அடுத்தது that even though the ages are held in high esteem, இதுல that ages, இதுல ஆ சவுண்டு அழுத்தமாக ஸ்ட்ரெஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அழுத்தமெல்லாம் ஒலிக்கல, நார்மலா தான் ஒலிக்குது. அடுத்தது கன்சோனன்ஸ். இப்போ ஏற்கனவே அசோனன்ஸ்ங்கிறது ஒரே சென்டென்ஸ்ல வார்த்தைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய உயிரெழுத்து ஓசை ஒன்றாக இருப்பது. அடுத்தது கன்சோனன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இது கிட்டத்தட்ட நம்ம இது மாதிரிதான். என்னது? மெய்யொலியும் அல்லது இது மெய்யொலி, இது சென்டென்ஸோட நடுவுல அல்லது இறுதியில ஒரே மாதிரி ஒலிக்கிறது. இது அலிட்ரேஷன்ங்கிறது ஸ்டார்டிங்ல இருக்கிறது. அலிட்ரேஷன்ங்கிறது ஒரே வரியில அடுத்தடுத்த வார்த்தைகள்ல சேம் சவுண்ட் தொடக்கத்துல இருக்கிறது. இதுல முடிவுல இருக்கும், நடுவுல இருக்குங்கிறத பார்க்கிறோம். இது தமிழ்ல இயைபு நயம், நம்ம இறுதியில் இத்து ஒன்றி வருவதுன்னு சொல்லுவோம். ரைமிங் ஸ்கீம்னு சொல்றோம் இல்லையா? அது ரைமிங் ஸ்கீம்ங்கிறது அடுத்தடுத்த வரிகள்ல வருது. இது ஒரே வரியில இருக்கிறது. எப்படி? 7th ஸ்டாண்டர்ட்ல போயத்துல இருக்கு, ஸ்ட்ரக் சம் பேட் லக். ஒரே சென்டென்ஸ்ல இந்த ஓசை இங்க அந்த சவுண்ட் ஒன்னா வருது, ஸ்ட்ரக் லக். இது கன்சோனன்ஸ். இதே உயிரொலியா இருந்தா அசோனன்ஸ். அதே போல சீம்டு ஸ்டேர், இது ஆக்சுவலா இவங்க கொடுத்துருக்கிறது தப்பா தான் கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் மவுஸ் அப்படின்னு வந்திருந்ததுன்னா அது கன்சோனன்ஸ், ஒரே வரியில வந்திருந்தா. அடுத்தடுத்த வரியில வந்தா என்ன? ரைமிங் வேர்ட்ஸ். ஓகேவா? ஒரே வரியில அடுத்தடுத்த சொற்கள்ல சொல்லின் நடுவுலையோ கடைசியிலையோ அந்த மெய்யெழுத்து ஓசை வந்தா அது கன்சோனன்ஸ், உயிரெழுத்து ஓசை வந்தா அது அசோனன்ஸ். ஒரு சொல்லோட ஒரு வரியோட இறுதியில அடுத்தடுத்த வரிகள்ல இறுதியில வந்தா அது ரைமிங் வேர்ட்ஸ். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ரைமிங் வேர்ட்ஸ் நிறைய முறையை நம்ம பார்த்தோம். ஃப்ராஸ்ட், கிரீப்ஸ், க்ளோஸ், கிரிஸ்ப். இதுல இந்த அஸ் அப்படிங்கிற வார்த்தை, இஸ் அப்படிங்கிற சவுண்ட் அடுத்தடுத்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அலிட்ரேஷன்ங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் கன்சோனன்ட் சவுண்ட். அசோனன்ஸ்ங்கிறது மிடில் அல்லது எண்ட்ல வவ்வல் சவுண்ட். கன்சோனன்ங்கிறது மிடில் அல்லது எண்ட்ல கன்சோனன்ட் சவுண்ட்.
அசோனன்ஸ்ங்கிறது மிடில் எண்ட்ல வவ்வல் சவுண்ட், கன்சோனன்ஸ்ங்கிறது மிடில் எண்ட்ல கன்சோனன்ட் சவுண்ட். அதுல அந்த பேர்லயே இருக்கு கன்சோனன்ஸ் அப்படின்னா கன்சோனன்ட் சவுண்ட். அசோனன்ஸ் ஏல ஆரம்பிக்குது, வவ்வல் சவுண்ட் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த அலிட்ரேஷன் ஏல ஆரம்பிச்சாலும் அது கன்சோனன்ட் சவுண்ட் தான், உயிரொலிகள் அல்ல. மீண்டும் சொல்றேன், அலிட்ரேஷன்ங்கிறது முதலெழுத்து ஒன்றி வருவது, ஆனால் கன்சோனண்டா இருக்கணும், மெய்யொலியா இருக்கணும். உயிரொலி கிடையாது, வவ்வல்ஸ் கிடையாது, டிப்தாங்ஸ் கிடையாது, மெய்யொலி மட்டும்தான் அலிட்ரேஷன். அடுத்தது அசோனன்ஸ். அசோனன்ஸ்னா உயிரொலி, ஆனா இது தொடக்கத்துல கிடையாது. அலிட்ரேஷன்ங்கிறது தொடக்கத்துல மட்டும்தான் இருக்கணும், மெய்யொலியா மட்டும்தான் இருக்கணும். அசோனன்ஸ்ங்கிறது உயிரொலி, ஆனா தொடக்கத்துல கிடையாது, நடுவுலையும் கடைசியிலையும் இருக்கும். கன்சோனன்ஸ்ங்கிறது மெய்யொலி, கன்சோனன்ட் சவுண்டு தொடக்கத்துல இருக்காது. தொடக்கத்துல இருந்தாதான் அது அலிட்ரேஷனா மாறிடுமே. தொடக்கத்துல இருந்தா அது அலிட்ரேஷன், நடுவுலையும் கடைசியிலையும் இருந்தா அது கன்சோனன்ஸ். இதை புரிஞ்சுக்கிறோம். அப்போ அசோனன்ஸை விட்டுட்டீங்கன்னா அதுல நம்ம கிளியர் ஆயிடலாம். அலிட்ரேஷன்ங்கிறது தொடக்கத்துல இருந்தா மெய்யொலி, மெய் ஒலி, கன்சோனன்ட் சவுண்ட். அதே ஒரே வரியில அடுத்தடுத்த கன்சோனன்ட் சவுண்ட் சேமா இருந்தா அது அலிட்ரேஷன். ஒரே வரியில அடுத்தடுத்த வார்த்தைகளின் நடுவுலையோ கடைசியிலேயோ அந்த மெய்யொலி ஒன்றாக இருந்தால் அது கன்சோனன்ஸ். இந்த கன்சோனன்ஸ் உயிரொலியா இருந்தா அசோனன்ஸ். மெய்யொலியா இருந்தா கன்சோனன்ஸ், நடுவுலையோ கடைசியிலேயோ உயிரொலியா இருந்தா அசோனன்ஸ். இது எல்லாமே ஒரே வரியில இருக்கணும். அலிட்ரேஷன், அசோனன்ஸ், கன்சோனன்ஸ் எல்லாமே ஒரே வரியில இருக்கணும். அடுத்தடுத்த வரிகள்ல வந்தா கிடையாது. ஞாபகம் வச்சுக்கிறோம். மெய்யெழுத்து ஓசை வார்த்தையின் தொடக்கத்துல மட்டும்தான் வரும், மோனை தமிழ்ல, ஆனா மெய்யொலி மட்டும்தான். அசோனன்ஸ் உயிரெழுத்து ஒலி, வவ்வல் சவுண்ட், வார்த்தையினுடைய எந்த இடத்துலையும் வரலாம், உயிரொலி இயைபு. மெய்யெழுத்து ஒலி பெரும்பாலும் நடுவுலையும் இறுதியிலையும் இருக்கும். இயைபு நம்ம இயைபு தொடைன்னு சொல்லுவோம். அது ஓகே. நன்றி. நம்ம நேரா 9ஆம் வகுப்புக்குள்ள வர்றோம். இதை முடிச்சிட்டோம். ஒரு யூனிட்டுக்கே 50 நிமிஷம் ஆகுது, அதை கவனத்துல வச்சுக்கிறோம். நாய்கள் போர்க்களத்துல பயன்படுத்துறது முற்காலத்தில இருந்தே இருக்கு. அது ஒரு ஒரு சண்டைக்கு முறையான பயிற்சி கொடுத்து அதை யூஸ் பண்றாங்க. ஸ்கவுட், சென்ட்ரிஸ், ட்ராக்கர்ஸ் அவங்கெல்லாம் இதை பயன்படுத்துறாங்க. மலையேறுதல், காட்டு பயணம் இதுக்கெல்லாம் அதை பயன்படுத்துறாங்க. இப்பெல்லாம் மாடர்ன் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்ல கூட இதை நம்ம பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அமெரிக்க சீல் வீரர்கள் டீம்ல ஒரு வெல் ட்ரைன்டு டாக் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது நமக்கு வாழ்த்து செய்தி வழங்குவதற்காக தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் திரு திருஞான குகன் ஐயா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். இவங்களுடைய பங்களிப்பு நம்முடைய வகுப்புக்கு தொடங்குவதற்கு இவங்களுடைய பங்களிப்பு தான் காரணமாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்த நாம பதிவு பண்றோம். காரணம், கடந்த நவம்பர் 2025 ஆசிரியர் தகுதி தேர்வு பயிற்சி வகுப்புகள் நாம தொடங்கும் போது நமக்கு மாநில அமைப்பின் சார்பாக இவ்வளவு செலவாகும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு 50,000 தொகை வந்தது. அப்படிங்கும்போது நாம கட்டணம்லாம் பெறல. அப்போ நமக்கு முழுமையாக அந்த நிதியுதவியை அளித்து மிக சிறப்பாக நாம் தொடர்ந்து செயலாற்றுவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து வழிகாட்டியவர் எங்களுடைய மாநில பொருளாளர் திரு திருஞான குகன் ஐயா அவர்கள் எப்பொழுதுமே நம்ம நிகழ்வுகள்ல வாழ்த்து செய்திகள், கடந்த முறை வாழ்த்துக்கள் முக்கியம். ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா நமக்கு எல்லாருடைய ஆசியும் வாழ்த்தும் தேவை. அதனாலதான் நம்ம புலவர்கள்லாம் எதை தொடங்கினாலும் ஒரு கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற ஒரு வாழ்த்துடன் தொடங்கினார்கள். அந்த வகையில இன்று நமக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத உள்ள ஆசிரியர்களுக்கு வாழ்த்து செய்தி வழங்குவதற்காக எங்களுடைய தேசிய ஆசிரியர் சங்கம் அமைப்பின் மாநில பொருளாளர் திரு திருஞான குகன் ஐயா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களை வணங்கி வரவேற்கிறோம். இப்பொழுது அவர்கள் வாழ்த்து செய்தி வழங்குவார்கள். அன்பான காலை வணக்கம். எங்களுடைய தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று தொடர்ந்து 123வது வகுப்பாக இந்த வகுப்பில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வகுப்பை துவங்கியதே நம்முடைய இயக்குனர் ஐயா என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும். இயக்குனர் ஐயா அவர்கள்
வாழ்த்து தெரிவித்து இந்த வகுப்பை துவக்கி வைத்தார்கள். அதனுடைய அடிப்படையில் நாம் இன்று 123 வகுப்புகளில் கலந்து கொண்டு அடுத்த வாரம் இதே நாளில் கிட்டத்தட்ட பல பேர் டெட் 1 தேர்வு எழுதி நிறைவு செய்து கொண்டிருப்பீர்கள். ஒரே வாரம் தான் இருக்கிறது. தீவிரமாக அனைவரும் பயிற்சி எடுத்துக் கொண்டிருப்பீர்கள். உங்கள் அனைவருக்கும் நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற எங்களது தேசிய ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் அனைவரையும் தேர்வில் தேர்ச்சி அடைய வைத்து நம்முடைய பணியை நிரந்தரப்படுத்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறோம். நமக்கு இந்த தகுதி தேர்வு என்பது ஒரு உடன்பாடு அல்லாத விஷயம்தான். இருந்தாலும் காலத்தின் கோலமாக நாம் இதில் வசமாக சிக்கிக் கொண்டிருக்கிறோம். இருந்து விடுபட நாம் பல்வேறு விதங்களில் முயன்று கொண்டிருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு கூட நம்முடைய அகில பாரத அமைப்பானது, தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய அகில பாரத அமைப்பானது ABRSM மத்திய கல்வி அமைச்சரை பார்த்து இதற்குரிய விளக்கையும் அளிக்க வேண்டும் என்று பலவிதமான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வேண்டுகோள் சமீபத்தில் கூட பல மாவட்டங்களில், பெரும்பாலான மாவட்டங்களில் நம்முடைய தேசிய ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் மூலமாக மாண்புமிகு பிரதமருக்கு நாம் வேண்டுகோள் விடுத்தோம். சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த டெட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும். ஏற்கனவே பணியில் உள்ளவர்களுக்கும் பதவி உயர்வு பெற வேண்டியவர்களுக்கும் இந்த டெட் தேர்வு தேவையில்லை என்று சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல தமிழக அரசையும் கூட நீங்கள் சட்டசபையிலே மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். சட்ட திருத்தம் தீர்மானம் நிறைவேற்றி மாநில அரசு, ஒன்றிய அரசிற்கு, மத்திய அரசுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். இதுபோல பலவிதமான முயற்சிகள் இங்கே மாநில அகில பாரத கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஐயா அவர்கள் தமிழகம் வந்திருந்த போது நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் தலைமையில் ஒரு குழு சென்று அவரை நேரில் சந்தித்து பலவிதமான விளக்கங்களை சுட்டிக்காட்டினோம். இந்த டெட் தேர்வு எப்படி தேவையில்லை என்பதை அவர்கள் தெளிவாக விளக்கினோம். இருந்தாலும் கூட இன்று வரை நமக்கு அதற்குண்டான உரிய தீர்வு கிடைக்கவில்லை. இருந்தாலும் முழு தீர்வு கிடைக்கும் என்று மனப்பூர்வமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த 4 தேதி வரை கிடைக்காததால் நாம் இந்த தேர்வினையும் எழுதி மறு பாதையான இந்த தேர்வினையும் எழுதி வெற்றிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் அனைவரும் தேர்வுக்காக விண்ணப்பித்திருக்கிறோம். அந்த தேர்வை விண்ணப்பித்த நாள் முதற்கொண்டு நாம் இந்த பயிற்சி வகுப்பிலும் கலந்து கொண்டு தீவிரமாக முயற்சி செய்து வெற்றியும் அடைந்து விட வேண்டும். ஏனென்றால் பல ஆசிரியர்கள் டெட் தேர்வு முடித்து தயாராக இருக்கிறார்கள். அவரோடு சேர்ந்து நாமும் முடித்தும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாம் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு நம்முடைய நாகப்பட்டினம் குழுவினரான நம்முடைய அருள் செல்வம் ஐயா தலைமையில் ஒரு குழுவானது தீவிரமாக தியாக மனப்பான்மையுடன் தினசரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொடுப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இதிலும் இவர் நடத்துகின்ற ஆசிரியர்கள் எல்லாரும் பெரும்பாலும் டெட் தேர்வு நிறைவு செய்தவர்கள் தான். நமக்காக மெனக்கெட்டு நேரம் கொடுத்து தயாரிப்பு செய்து, தயாரிப்புக்காக பல மணி நேரம் செலவு செய்ய வேண்டும். இந்த வகுப்பெடுப்பதற்காக பல மணி நேரம் செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்து நமக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நாம் அனைவரும் தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக அந்த குழுவினரானவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தேசிய ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக மிக பணிவான நன்றிகள், பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய ஆசிரியர் சங்கத்தின் மாநில அமைப்பு சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள் என கருதுகிறேன். அதற்காக ஒரு சிறு கட்டணத்தை தான் கேட்டோம் நாம் இந்த ஜூம் இணைப்புக்காக. அதற்கும் தேவையான அளவு அனைவரும் வாரி வழங்கி இருக்கிறீர்கள். அந்த ஜூம் கட்டணம் வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒரு பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், உங்களிடம் இந்த டெட் தேர்வு அனைவரும் சிறப்பாக எழுதுவீர்கள், அதில் முழு நம்பிக்கை உள்ளது. தேர்ச்சி அடைவீர்கள் என்பதிலும் எல்லாம் வல்ல இறைவன் உள்ளால் நீங்கள் அனைவரும் தேர்ச்சி அடைவீர்கள் என்பதும் முழு நம்பிக்கை உள்ளது. டெட் தேர்வு முடிந்தவுடன் தேசிய ஆசிரியத்துக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்ற நிலை வந்துவிடக்கூடாது. நீங்கள் அனைவரும் அவசியம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாட்ஸ்அப் குழு இருக்கிறது, 38 மாவட்டத்திற்கும் இருக்கிறது. நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து கலந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த மாவட்ட குழுவில் இணைய வேண்டும், உறுப்பினராக வேண்டும், மேலும் பொறுப்பாளராக வேண்டும். இதுபோல பல்வேறு சேவை பணிகளில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும் என்பதே நீங்கள் உண்மையாக அந்த தேசிய ஆசிரியர் சங்கத்திற்கும் நாகப்பட்டினம் குழுவிற்கும் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக இருக்கும் என கருதுகிறோம். நீங்கள் பொறுப்பாளராக பல திறமைசாலிகள், பல விதத்தில் திறமைசாலிகள் இந்த குழுவில் இருப்பீர்கள். இப்பொழுது 424 பேர் இருக்கிறீர்கள் குழுவில். பல பேர் இருப்பீர்கள். உங்களுடைய திறனானது சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும். அதுதான் தேசிய ஆசிரியத்துடைய வேண்டுகோள். தேசிய ஆசிரியர் சங்கமானது ஆசிரியருடைய நலன் கருதி ஆசிரியருடைய பிரச்சனை தீர்க்கும் சங்கம் என்பது அதில் மாற்று கருத்து இல்லை.
இருந்தாலும் அது மட்டுமல்ல, நம்முடைய தேசிய சங்கமானது ஒரு கொள்கை ரீதியான சங்கம். தேச நலன், சமுதாய நலன், ஆசிரியர் நலன், மாணவர் நலன், இந்த தேசிய சிந்தனை தமிழகத்தில் வர வேண்டும், தேசபக்தி வளர வேண்டும், ஆன்மீக சிந்தனை வளர வேண்டும், மாணவர் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும், ஒவ்வொரு மாணவனும் சிறந்த குடிமகனாக உருவாக்கக்கூடிய தகுதியான ஆசிரியர்களை தயார் செய்ய வேண்டும். இதுவெல்லாம் தான் தேசிய ஆசிரியத்துடைய நோக்கம். இந்த நோக்கத்தோடு நீங்கள் அனைவரும் உங்களது மாவட்ட பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு மாவட்ட குழுவில் இணைந்து முதலில் உறுப்பினராக வேண்டும், அதன் பிறகு பொறுப்பாளராக வேண்டும். நீங்களும் உங்களுடைய திறனை வெளிப்படுத்தி இந்த தேசிய ஆசிரியத்துடைய கொள்கைக்கும் லட்சியத்திற்கும் உறுதுணையாக இருந்து வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பங்குமணி ஆற்ற வேண்டும். சமுதாயத்திற்கு பணியாற்றுவதற்கு தேசிய ஆசிரியர் ஒரு உறுதுணையாக இருக்கும். எனவே அந்த வகையில் நீங்கள் அனைவரும் டெட் தேர்வில் தேர்ச்சி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அதோடு எங்களோடு எங்கள் சங்கத்தோடு தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் பயணிக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒருவரை நீங்கள் அனைவரும் சிறப்பாக அடுத்த வாரம் சனி ஞாயிறில் தேர்வு நிறைவேற்றிருக்கும் 2 தேர்விலும் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதி வாழ்வில் வெற்றியடைய தேர்விலும் வாழ்விலும் வெற்றியடைய வேண்டும். சிறந்த குடிமகனை உருவாக்கக்கூடிய ஆசிரியராக தொடர வேண்டும் என்று வேண்டி விரும்பி நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பளித்த நாகப்பட்டினம் டெட் தேர்வு பணிக்குழுவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. அநேகமாக 8ஆம் வகுப்புல இருக்கு. இதுல முக்கியமானது எதுன்னா யூ ஹேட் யூ வுட், ஹீ ஹேட் ஹீ வுட். இது நமக்கு குழப்பக்கூடியதாக இருக்கும். காரணம், ரெண்டுமே ஒரே ஃபார்ம் தான். யூ ஒரு அப்பாஸ்டபி டி போடணும். இப்போ இருக்கும்போது எப்படி இந்த கான்ட்ராக்ஷன் மேக் பண்றது அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா ஆப்ஷன்ல வேற வேற கொடுத்துருக்க போறாங்க. அதுல நம்ம இதை சரியா பொருத்தி மேட்ச் பண்ண போறோம், அவ்வளவுதான். கான்ட்ராக்ஷன்ல மதிப்பெண் எதிர்பார்க்கலாம், நிச்சயமாக ஒரு மதிப்பெண் எளிதாக எடுத்துவிட முடியும். இதை நம்ம படிச்சுக்கணும். அந்த வடிவங்கள் 6ஆம் வகுப்புல 8ஆம் வகுப்புல இருக்கு. ஃபுல்லா பாத்துருங்க. இன்னைக்கு டெலகிராம் குரூப் அப்டேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு தந்துடுறேன். அடுத்தது கிராமர், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் டெக்ஸ்ட் புக்ல பாத்துருவோம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இது ரொம்ப கடினமான ஒரு பகுதி எல்லாம் இல்லை, ரொம்ப எளிதானது தான். ஃபார்மை நம்ம புரிஞ்சுக்கணும். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படிங்கிறது முழுமையாக அட்ஜெக்டிவோட 3 ஃபார்ம். அட்ஜெக்டிவோட 3 ஃபார்ம் என்னது? சாதாரணமாக ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு. அடுத்தது 2 விஷயத்தை கம்பேர் பண்றோம். அப்போ மோர்ங்கிற ஒரு ஃபார்மோ அல்லது ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிற ஃபார்ம்லயோ வரும். மோர் டிஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு மோர் டிஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிற வார்த்தை வருது. இதுல 2 விஷயத்தை கம்பேர் பண்றோம். சுனாமி இஸ் மோர் டிஸ்ட்ரக்டிவ் தென் சைக்ளோன். இப்போ முக்கியமான வார்த்தை இந்த மோர் அல்லது இஆர் சேர்க்கிற ஃபார்ம்ல தன் விட அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். சைக்ளோனை விட சுனாமி மோர் டேஞ்சரஸ், மோர் டெஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இதுதான் கம்பேரிட்டிவ். 2 விஷயத்தை கம்பேர் பண்றோம். இது முதல்ல உள்ளது பாசிட்டிவ். அதுல என்ன இருக்கும்? ஒரே ஒரு நபர் அவரை பத்தின ஒரு பாசிட்டிவான செய்தி, அதாவது பாசிட்டிவ் விஷயத்துல அது இருக்கும். அது மேபி நெகட்டிவாக கூட இருக்கலாம். குமாரிசிய குரூயல் மேன் கூட இருக்கலாம். பட் இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுல என்ன இருக்கும்? ஒரே ஒரு மனிதரை பற்றிய ஒரு செய்தி, ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கும். ஒரு அட்ஜெக்டிவோட நார்மல் ஃபார்ம்ல அது இருக்கும். கம்பேரிட்டிவ்ல அது கம்பேரிட்டிவ் ஃபார்ம் அப்படின்னா மோர் வரும் அல்லது இஆர் சேர்ந்து வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தென் வரும். இந்த மோர் டெஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிற அந்த உரிச்சலோட கம்பேரிட்டிவ் ஃபார்ம் கூட தென் அப்படிங்கிற வார்த்தை வரும். தென் அப்படின்னா விடன்னு அர்த்தம். அதை விட இது சிறந்தது, அதை விட இது மோசமானது, அதை விட இவன் நல்லா படிப்பான், அவனை விட இவன் நல்லா படிப்பான் இப்படிங்கிறதுக்கு கம்பேரிட்டிவ் வரும். 2 விஷயங்களை கம்பேர் பண்ணும். அடுத்தது சூப்பர்லேட்டிவ் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் விட சிறந்தது அல்லது மிகச்சிறந்தவைகளில் ஒன்று. இதுல 2 ஃபார்ம் இருக்கு. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்ட். இப்போ இந்த ஹை அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் என்ன ஆகுது? கம்பேர் பண்றதுன்னா ஹையர் அப்படின்னு வந்திருக்கும், ஹையர் தன் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ சூப்பர்லேட்டிவ்ல எல்லாத்தையும் விட உயர்ந்தது அல்லது மிகச்சிறந்தவைகளில் ஒன்று. 2 ஃபார்ம் இருக்கு சூப்பர்லேட்டிவ்ல. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இஸ் த ஹையஸ்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி த கண்டிப்பா வரும். த ஹையஸ்ட்
சூப்பர்லேட்டிவ் ஃபார்முக்கு முன்னாடி த வரும். இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம். இப்போ நம்ம இதை பார்க்குறோம். பாசிட்டிவ். இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். கம்பேரிட்டிவ்ல உள்ளதை நம்ம நடுவில் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். அதாவது ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்றது தான் கம்பேரிட்டிவ்னு சொல்லியிருக்கோம். அப்போ சூப்பர்லேட்டிவ்ல எப்படி ரெண்டு விஷயத்தை நம்ம கொண்டு வர்றது, பாசிட்டிவ்ல எப்படி ரெண்டாவது விஷயத்தை கொண்டு வர்றது, இது முக்கியம். இப்போ ரம்யாங்கிற பொண்ணை பத்தி பேசுறோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரியை பாருங்க, உங்களுக்கு புரியும். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில என்ன கொடுத்துருக்காங்க, ரம்யா இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். அப்போ இதுல ஒரே ஒரு ரம்யாங்கிற சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கு. த டாலஸ்ட் அப்படிங்கிற சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல அட்ஜெக்டிவ் இருக்கு. இப்ப அப்படின்னா நம்ம இதை என்ன புரிஞ்சுக்கிறோம், அந்த வகுப்புலேயே மிக உயரமான பெண் யாருன்னா ரம்யா. அப்போ இதை கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், கம்பேரிட்டிவ்னாலே நம்ம ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ரெண்டாவது விஷயத்த நம்ம தான் உருவாக்கணும். எப்படி, ரம்யா அந்த வகுப்புல இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் விட உயரமானவள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரம்யா இஸ் டாலர் தென் எனி அதர் கேர்ள் இன் த கிளாஸ். இப்போ நம்ம உருவாக்குறோம் இதை. டிரான்ஸ்கிரிப்ஷன் மியூட் பண்ணிட்டேன். ரம்யா அந்த கிளாஸ்ல இருக்க மற்ற பெண்களை விட உயரமானவர் அப்படின்னு நம்ம கொண்டு வர்றோம். சூப்பர்லேட்டிவ்ல ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கு, கம்பேரிட்டிவ்ல நமக்கு ரெண்டு வேணும். அப்போ கம்பேர் பண்றதுக்கு யாரு, அந்த கிளாஸ்ல ரம்யா தான் உயரமானவங்க அப்படின்னா மற்ற பெண்களை நம்ம இதுல கம்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ரம்யா இஸ் டாலர் தென் எனி அதர் கேர்ள் இன் த கிளாஸ். இது முதல் வகை. சூப்பர்லேட்டிவ்ல இருந்து தான் வரணும். அப்பதான் இது சரியா புரியும். சூப்பர்லேட்டிவ் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ரம்யா இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். இதை கம்பேரிட்டிவ்க்கு மாத்திரம். அப்போ கம்பேரிட்டிவ்ல ரெண்டு விஷயம் தேவை. ரம்யா மிக உயரமானவள் அப்படிங்கும்போது மற்ற மாணவிகள் அனைவரையும் விட, அப்போ எனி அதர் கிளாஸ், எனி அதர் கேர்ள், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரம்யா இஸ் டாலர் தென் சேர்த்துக்கிறோம். கம்பேரிட்டிவ் டிகிரி செகண்ட் ஃபார்ம் அட்ஜெக்டிவோட ஃபார்ம் கொண்டு வந்துக்கிறோம். டாலர் ER சேர்த்துக்கிறோம். எனி அதர் கேர்ள் இன் த கிளாஸ் இதை கொண்டு வந்துட்டோம். இப்போ பாசிட்டிவ்க்கு வர்றோம். பாசிட்டிவ்ல எப்படி சொல்லணும், எந்த ஒரு பொண்ணுமே ரம்யா அளவுக்கு உயரம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அளவுக்கு அஸ் வரணும், அஸ் டாலஸ் இது வரணும். எந்த பொண்ணுமே ரம்யா அளவுக்கு உயரமானவள் இல்லை, உயரமானவங்க நோ அதர் கேர்ள், இதுதான் ஃபார்ம். இதை புரிஞ்சுக்கிறோம். சூப்பர்லேட்டிவ்ல த டாலஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ரம்யாங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு. கம்பேரிட்டிவ்ல எனி அதர் அப்படின்னு போட்டுக்கிறோம். த டாலஸ்ட்னு வந்தா திருப்பி எடுத்துக்கோங்க, த டாலஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ கம்பேரிட்டிவ்ல கம்பேர் பண்றதுக்கு டாலர் தென் எனி அதர் கேர்ள் இதை நம்ம போட்டுக்கிறோம். பாசிட்டிவ்ல நோ அதர் கேர்ள் இந்த கிளாஸ் அஸ் டால் அஸ் ரம்யா அப்படின்னு நம்ம மாத்திக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஒன் ஆஃப் த டாலஸ்ட் இப்படி நம்ம கொடுக்குறோம். ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன ஃபார்ம் யூஸ் பண்றது? ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்தா அந்த வகுப்புல இருக்கக்கூடிய உயரமான பெண்களில் ரம்யாவும் ஒருவர். இதுவும் சூப்பர்லேட்டிவ் தான். ஒன் ஆஃப் த டாலஸ்ட் இப்படி வந்தா டாலர் தென் மோஸ்ட் அதர் கேர்ள்ஸ் இப்படி நம்ம மாத்திக்கிறோம். டாலர் தென் மோஸ்ட் அதர் கேர்ள்ஸ் அப்படின்னு நம்ம மாத்திக்கிறோம். அப்போ பாசிட்டிவ்ல என்ன வரும், ரம்யா அந்த வகுப்புல இருக்கக்கூடிய நிறைய மாணவிகளை விட உயரமானவர். ஏன்னா சில மாணவிகள் அவங்க அளவுக்கு உயரமா இருக்காங்க. ஒன் ஆஃப் த டாலஸ்ட் சூப்பர்லேட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப கம்பேரிட்டிவ்ல மோஸ்ட் அதர் கேர்ள்ஸ் நம்ம மாத்திக்கிறோம். அந்த வகுப்புல இருக்கக்கூடிய நிறைய மாணவிகளை விட இவங்க உயரமானவங்க. பாசிட்டிவ்ல சொல்றோம். ஏற்கனவே த டாலஸ்ட் அப்படின்னு வந்தப்போ நோ அதர் கேர்ள் இந்த கிளாஸ் இஸ் அஸ் டாலஸ்ட் ரம்யான்னு சொன்னோம். இப்ப ஒன் ஆஃப் த டாலஸ்ட் சூப்பர்லேட்டிவ்ல வந்திருக்கு. பாசிட்டிவ்ல என்ன சொல்றோம், வெரி ஃபியூ கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் ஆர் அஸ் டால் அஸ் ரம்யா அப்படின்னு வருது. இதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம்.
இதை ஃபார்முலாவா எழுதிக்கோங்க. பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் போட்டுக்குங்க. இது நீங்க எழுதுறது சூப்பர்லேட்டிவ்ல இருந்து ஆரம்பிங்க. சூப்பர்லேட்டிவ்ல டாலஸ்ட் வந்தா கம்பேரிட்டிவ்ல டன் எனி அதர் அப்படின்னு வரணும். பாசிட்டிவ்ல நோ அதர் அப்படின்னு வரணும். சூப்பர்லேட்டிவ்ல ஒன் ஆஃப் த டாலஸ்ட் அப்படின்னு வருதுன்னா டாலர் தென் மோஸ்ட் அதர் அப்படின்னு வரணும். வெரி ஃபியூ அப்படின்னு இங்க தொடங்கணும். இதை மட்டும் போட்டுக்கோங்க. பாசிட்டிவ் டிகிரி எதுக்காக உள்ளது? ஒரு குவாலிட்டியை சொல்றதுக்காக. இட் இஸ் எ டால் பில்டிங், மேங்கோ இஸ் ஸ்வீட் டு டேஸ்ட். இது சாதாரணமா ஒரு செய்தி, ஒரு கேரக்டரை சொல்றதுக்கு. நவுனோட கேரக்டரை சொல்றோம், அதுதான் அப்ஜெக்டிவ். அடுத்தது கம்பேரிட்டிவ்ங்கிறது ரெண்டு திங்ஸை நம்ம கம்பேர் பண்றோம். ஒரு பில்டிங் மற்ற எல்லா பில்டிங் அப்படிங்கிறது ஒரு விஷயம்தான். இந்த பில்டிங் வந்து மற்ற எல்லா பில்டிங்கையும் விட சிறந்தது, மற்ற அனைத்து பில்டிங்கை விட இது சிறந்தது அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க இந்த பில்டிங் அப்படிங்கிறது ஒரு விஷயம், மற்ற எல்லா பில்டிங் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். எனி அதர் பில்டிங்ஸ் இல்ல, பில்டிங் சிங்குலர்ல தான் போடணும். அப்போ இங்க இதை பாருங்க, மோஸ்ட் அதர் கேர்ள்ஸ்னு வரும். எனி அதர் கேர்ள், மோஸ்ட் அதர் கேர்ள்ஸ், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ சூப்பர்லேட்டிவ்ங்கிறது சொல்லுப்பா. The mango is sweeter than pineapple னு இருக்குல, சூப்பர்லேட்டிவா மாத்தணும்னா எங்க இருக்கு? the second sentence. செகண்ட், mango is sweeter than pineapple என்ன வரும்? இப்போ மேங்கோ வந்து ஸ்வீட்டர் தென் பைனாப்பிள், ரெண்டு விஷயத்தை நம்ம இங்க கம்பேர் பண்ணியிருக்கோம். இதை மாற்றுவோம். எப்படி வரும்? மோஸ்ட் அதர் வந்தாதான் சூப்பர்லேட்டிவ் வரும். இதுக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி கிடையாது. ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம கம்பேர் பண்றோம்னா அதுக்கு சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் கிடையாது. ரெண்டு விஷயத்தை தான் கம்பேர் பண்ணும்போது எப்படி நீ மூணாவது விஷயத்தை நம்ம சொல்ல முடியும்? இப்போ மேங்கோ இஸ் ஸ்வீட்டர் தென் எனி அதர் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வந்தா அதுக்கு நம்ம கொண்டு வர முடியும், கம்பேர் பண்ண முடியும். மற்ற பழங்கள்னு இருக்கு, அதாவது ரெண்டு விஷயத்துக்கு மேல இருக்கணும் சூப்பர்லேட்டிவ்க்கு. ரெண்டு விஷயம் இருந்தா கம்பேரிட்டிவ் டிகிரி மட்டும்தான் வரும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். கிளியரா? ஓகே ஓகே. ரெண்டு விஷயம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அங்க கம்பேரிட்டிவ் டிகிரியோட நின்றுடும், சூப்பர்லேட்டிவ் வராது. நான் ஆக்சுவலா ஃப்ரூட் அப்படிங்கிற ஞாபகத்துல வந்துட்டேன். தென் வந்து எனி அதர் மெனி அதர் இருக்கணும். அந்த ஃபார்மேட் இருந்தாதான் சூப்பர்லேட்டிவ் நம்ம கொண்டு போக முடியும். இதுல பைனாப்பிளுக்கு பதிலா than any other fruits ன்னு இருந்தா மாத்தலாமா? மாத்தலாம். ஓகே. எனி அதர் ஃப்ரூட்ஸ்னு இருந்தா த ஸ்வீட்டஸ்ட்னு வரும். மெனி அதர் ஃப்ரூட்ஸ்னு இருந்தா ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் அப்படின்னு வரும். ஓகே. மேல உள்ள சென்டென்ஸ் மாத்த முடியும்ல? மேல உள்ளது மாத்த முடியும். அப்படின்னு இருக்குன்னா எனி அதர் பில்டிங் இருக்குல்ல, ஆமா, இதை நம்ம மாத்த முடியும். எனி அதர்னு வந்திருக்கு. எனி அதர் வந்தா என்ன ஃபார்மேட் வரும்? இங்க த டாலஸ்ட் வரும். அப்ப நம்ம மாத்திக்கிறோம். திஸ் பில்டிங் இஸ் த டாலஸ்ட் பில்டிங், அவ்வளவுதான். இப்போ திஸ் இஸ் த டாலஸ்ட் பில்டிங் அந்த நம்ம கொடுத்திருந்ததுக்கு இங்க வருது பாரு. இப்போ மேங்கோ இஸ் ஸ்வீட்டர் தென் பைனாப்பிள், இதுக்கு இவங்க வந்து மேங்கோ இஸ் த ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரூட்னு கொடுத்துருக்காங்க. பட் இப்படி வராது. ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது சூப்பர்லேட்டிவ் டிகிரி கிடையாது. அங்க ஃப்ரூட்ஸ்னு இருந்தால் மட்டும்தான், மெனி அதர் எனி அதர் இருந்தால் மட்டும்தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி நம்ம கொண்டு வர முடியும். இதை பார்க்கிறோம். பிரபு இஸ் யங், பாசிட்டிவ் டிகிரி. யங்கர் தென் அமிர்தா, இது அதுல இருந்து இது வரல, உதாரணம் புதுசா கொண்டு வராங்க. இந்த ஃபார்ம்ல தான் இது இருக்கணும். பிரபு இஸ் யங்கர் தென் அமிர்தா, பிரபு இஸ் த யங்கஸ்ட் ஆஃப் ஆல். இப்ப இதுல வந்து ஒவ்வொரு சென்டென்ஸும் மாத்தினது இல்லை, இதுங்களுக்குள்ள நம்ம மாத்திக்கல, உதாரணம் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஃபார்மேட் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுக்கு ஒன்று மாற்றப்பட்டது அல்ல. கவனத்துல வச்சுக்கிறோம். கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸஸ்ல நம்ம கூடுதல் கவனம் செலுத்த தேவையில்லை. கிளாஸ்னா என்னன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே இந்த வகுப்புல நம்ம பார்த்துருக்கோம். கிளாஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். அதுல என்ன இருக்கும்? சப்ஜெக்ட் இருக்கும், ப்ரெடிகேட் இருக்கும். ப்ரெடிகேட்னா அல்லது ஒரு வர்பு இருக்கும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். யாரு செய்யறாங்கிற ஒரு விஷயம் இருக்கும், என்ன செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதுதான் கிளாஸ். இப்போ இதுல ரெண்டு வகையான கிளாஸ் இருக்கு. ஒன்னு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், மெயின் கிளாஸ்னு சொல்லுவோம். இன்னொன்னு டிபெண்டன்ட் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ்னு நம்ம சொல்லுவோம். மெயின் கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கிறோம்.
டிபெண்டன்ட் கிளாஸ்ங்கிறது சபார்டினேட் கிளாஸ், ஞாபகம் வச்சுக்கிறோம். இது எங்க வரும்? மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ் எங்க வரும்? இஃப் கிளாஸ்ல வரும். அதுக்கு நம்ம பார்த்துக்கிறோம். இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல் யூ won't பாஸ் த எக்ஸாம். இப்போ யூ won't பாஸ் த எக்ஸாம்ங்கிறது இண்டிபெண்டன்ட் கிளாஸ், இது ஒரு செய்தி. இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல் இது டிபெண்டன்ட் கிளாஸ், இதை சார்ந்திருக்கக்கூடிய செய்தி. இதுல எது டிபெண்டன்ட் அப்படின்னு கேட்டா இஃப் வர்றது, அன்லெஸ் வர்றது, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ கவின் பாட் எ கார் விச் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ், இதை நம்ம பார்க்குறோம். இதுல கவின் பாட் எ கார், இதுலயே முழுமையான செய்தி இருக்கு. அப்போ இது மெயின் கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ். விச் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ், இதை தனியா பிரிக்கிறோம். இது தனியா பிரிச்சோம்னா இதுக்கு அர்த்தம் முழுமையாக இல்லை. எது மிக விலை உயர்ந்ததோ அப்படிங்கிறத ஒரு சொல் தொகுதி கிளாஸ் இருக்கு. இதுல சப்ஜெக்டும் இல்லை. ஸோ சப்ஜெக்டுக்கு அந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸை மெயின் கிளாஸை இது சார்ந்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால இது டிபெண்டன்ட் கிளாஸ் அல்லது சபார்டினேட் கிளாஸ் புரிஞ்சுக்கிறோம். சஞ்சய் இஸ் த டேலண்டட் பிளேயர், இது ஒரு முழுமையான அர்த்தம் பொதிந்த ஒரு சொற்கள் நிறைந்த ஒரு தொகுதியா இருக்கு. அப்போ இது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். தோ ஹி இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம், அவர் இப்போ அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இல்லைன்னாலும் இதுல முழுமையான தகவல் இல்லை. இது அந்த மெயின் கிளாஸை சார்ந்துதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ங்கிறது மெயின் கிளாஸ், அது கம்ப்ளீட் சென்டென்ஸா இருக்கும். அது தனியா இருந்து பொருள் தரும். ஐ நீட் அ புக், மேரி ப்ரிஃபர்ஸ் காஃபி, ரம்யா இஸ் குட் வாலிபால் பிளேயர், ஈவன் ஷி இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சேர்ந்து வந்தா அது சபார்டினேட் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். டிபெண்டன்ட் கிளாஸ்ங்கிறது என்ன? சபார்டினேட் கிளாஸ். அதுல ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு ப்ரெடிகேட் இருக்கலாம். சாரி, ப்ரெடிகேட் கண்டிப்பா இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கலாம், அல்லது அதுக்கு மெயின் கிளாஸை சார்ந்து இருக்கலாம். ஆனா அதுல முழுமையான செய்தி இருக்காது. வென் இட் இஸ் ரெயின், மழை பெய்த பொழுது, இதுல முழுமையான அர்த்தம் இல்லை. பிகாஸ் யூ ஆர் லேட், இதுல முழுமையான பொருள் இல்லை. ஆஃப்டர் யூ கோ டு ஸ்கூல், முழுமையான பொருள் இல்லை. இப்போ தேர் ஆர் 3 மெயின் டைப்ஸ் இன் டிபெண்டன்ட் கிளாஸ்: அட்ஜெக்டிவ் கிளாஸ், அட்வர்ப் கிளாஸ், நவுன் கிளாஸ். இதுக்குள்ள நம்ம ரொம்ப போக வேண்டாம். இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டிப்போம், ஏன்னா இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அடுத்தது ஃப்ரேஸ்னா என்ன? ஃப்ரேஸ்ங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், மீனிங்ஃபுல் யூனிட்டா இருக்கும். ஆனா கம்ப்ளீட் மீனிங்ஃபுல் இருக்காது, மீனிங் இருக்காது. அதுல சப்ஜெக்ட் இருக்காது, வெர்ப் இருக்காது. த பிளாக் ஹேட், கருப்பு தொப்பி அப்படின்னு சொல்றோம். இதுல ஒரு அர்த்தம் இருக்கு, ஆனா முழுமையான அர்த்தம் இல்லை. ப்ளோன் அவே, அடித்து செல்லப்பட்டது இல்ல. இன் த விண்ட், வெர்ப் இல்ல, சப்ஜெக்ட் இல்ல. த ரெட் அமர்லா, சப்ஜெக்ட் இல்ல, ப்ரெடிகேட் இல்ல, வெர்ப் இல்ல. இது ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். இதுலயும் நவுன் ஃப்ரேஸ் இருக்கு, வெர்ப் ஃப்ரேஸ் இருக்கு, ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஓகே. ஃபினிட் வெர்ப், நான் ஃபினிட் வெர்ப். ஃபினிட் வெர்ப் அப்படிங்கிறது எது? நான் ஃபினிட் வெர்ப் அப்படின்னா என்ன? இது ஒரு முக்கியமானது. ஃபினிட் வெர்ப் அப்படிங்கிறது டென்ஸை காட்டும், சப்ஜெக்டோட டென்ஸை காட்டும், காலம் காட்டும் வினை சொல். நான் ஃபினிட் டென்ஸை காட்டாது. இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஃபினிட் வெர்ப் என்னது? அருண் இன்வைட்டட் சுரேஷ் டு ஹிஸ் டாட்டர்ஸ் பர்த்டே. அப்போ இன்வைட்டட் ஃபினிட் வெர்ப். His friends presented the girl with a toy. Presented finite verb. காலம் காட்டுது, past tense அப்படிங்கிற காலத்தை காட்டுது. His friend presented a watch. காலம் காட்டுது. ஆனா நான் finite verbல காலம் காட்டாது. Walking is a healthy habit. Walking பார்த்தா வெர்பு மாதிரி தான் இருக்கும், ஆனா இது gerund. Present participle used as a noun. வெர்போட 4th ஃபார்ம். நாம வாக் அது வரலையும் தான் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் இருக்கு, அது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். வெர்போட 4th ஃபார்ம். இது நவுனா இருக்கும், நவுனாக செயல்படும், சப்ஜெக்டா வரும். வாக்கிங் வெர்பு மாதிரி தான் இருக்கு,
ஆனா இது வெர்பு இல்லை. இந்த இடத்துல இது நவுனா இருக்கு. இதுக்கு ஜெரண்ட்னு ஒரு பேரு, ஞாபகம் வச்சுக்கிறோம். ஐஎன்ஜி சேர்ந்து வருது அப்படின்னாலே வெர்புன்னு முடிவு பண்ணக்கூடாது. இது ஜெரண்ட். ஓகே, அடுத்தது இன்ஃபினிட்டிவ். டூ சேர்ந்து வர்றது, டூ சேர்ந்து வர்றது, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஐ லைக் டு வாக். இதுல வாக்கை பார்த்தா வெர்பு மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல வெர்பு எது? வாக்கு இல்லை, லைக், நான் விரும்புகிறேன். அதுதான் வெர்பு. டு வாக் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ், ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது தீஸ் ஆர் மை வாக்கிங் ஷூஸ். இதை பார்த்துருக்கோம். இது என்னது? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படியே வந்திருக்கு. இது ஜெரண்டா வல்ல, வெர்பல் நவுனா வல்ல. அப்போ வாக்கிங் ஷூஸ், இந்த வாக்கிங்கிறது வெர்பு இல்லை, இது அட்ஜெக்டிவா வந்திருக்கு. அப்போ ஒரு வெர்புன்னு நம்ம நினைக்கக்கூடியது என்னென்னவா வருது? ஃபர்ஸ்ட் நவுனா வருது, வெர்பல் நவுன்னு சொல்லுவோம். அடுத்தது இன்ஃபினிட்டிவா வருது. அடுத்தது அட்ஜெக்டிவா வருது. ஹேவிங் வாக்ட் எ லாங் டிஸ்டன்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஹேவிங் வாக்ட். லாங் டிஸ்டன்ஸ் ஐ ஃபெல்ட் டயர்டு, இதுவும் சப்ஜெக்டா வரும். ஹேவிங் வாக்ட் அப்படிங்கிற ஃபார்ம்ல வரும். ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். இதெல்லாம் வெர்பு கிடையாது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், இவைகள் நவுனா செயல்படும், சப்ஜெக்டா செயல்படும், ஆப்ஜெக்டா செயல்படும், அட்ஜெக்டிவா செயல்படும். கவனத்தில் வச்சுக்கிறோம். திருப்பி நம்ம இங்க வர்றோம். கிளாஸ், இதுல இண்டிபெண்டன்ட் கிளாஸ், கம்ப்ளீட் சென்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அட்ஜெக்டிவ் கிளாஸ்னா என்ன, அட்வர்ப் கிளாஸ்னா என்னன்னு நம்ம பார்க்க வேண்டாம். இந்த நேரத்தில் அதை குழப்பிக்க வேண்டாம். நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னா அதுல நவுனா இருக்கும், ஒரு நவுன் இருக்கும். த கார், கார்ங்கிறது நவுனு. த ஒயிட் கார்ங்கிறது நவுன் ஃப்ரேஸு. டீச்சருங்கிறது நவுன். மை இங்கிலீஷ் டீச்சருங்கிறது நவுன் ஃப்ரேஸு. ஷாப் நவுன். புக் ஷாப் அப்படிங்கிறது, த புக் ஷாப்ங்கிறது நவுன் ஃப்ரேஸு. ஹவுஸ் அப்படிங்கிறது நவுன். த பிங்க் ஹவுஸ், இது நவுன் ஃப்ரேஸ், நாம வச்சுக்கிறோம். ஃபில்டு வித் ஹாரர், டெடிகேட்டட் டு, ரேன் குவிக்லி டு கேட்ச், இதெல்லாம் வெர்பு ஃப்ரேஸு, தெரிஞ்சுக்கிறோம். ப்ரப்போஷனல் ஃப்ரேஸ், ஆன் த போட், ஓவர் த ட்ரீ, இன் த ஸ்கூல், இது ப்ரிப்போஷன் இருக்கு, அது பக்கத்தில் நவுன் இருக்கு, சேர்த்து ப்ரப்போஷனல் ஃப்ரேஸாக மாற்றிக்கிறோம். இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, ஒரு வேளை இப்படி ஒரு கேள்வி வந்துருச்சு, நமது 7 கட்டத்திலையும் அவர் உச்சத்தில் இருக்கார், அப்போ இந்த கேள்வி வந்துருச்சுன்னா என்ன பண்றது? டெக்ஸ்டிங் ஆன் ஹிஸ் ஃபோன். இந்த கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிபெண்டன்ட் கிளாஸ், ஃப்ரேஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன பண்றது? இது டிபெண்டன்ட் கிளாஸா? இல்லை. எது எது இல்லைன்னு செக் பண்ணுங்க. இது தனியாக செயல்படுமா? செயல்படாது. தனியாக அர்த்தம் இருக்கா? இல்லை. அதே போல டு என்ஜாய் த வியூ, தனியாக அர்த்தம் இருக்கா? இல்லை, ஃப்ரேஸு. வெதர் ஹி அட்டெண்ட்ஸ் த பார்ட்டி ஆர் நாட், ஆக்சுவலாக இது டிபெண்டன்ட் கிளாஸா? இல்லை. டிபெண்டன்ட் கிளாஸ் தான், சார்ந்து தான் செயல்படும். வென் யூ கோ டு ஸ்லீப், டிபெண்டன்ட் கிளாஸ், சார்ந்து தான் செயல்படும். இஃப் யூ ஹாவ் ஸ்டடிட் எ லிட்டில் ஈச் டே, முழுமையான அர்த்தம் இல்லை, டிபெண்டன்ட் கிளாஸ். அவ்வளவுதான். நான்-ஃபினிட் வர்பு பார்த்துருக்கோம். ஜெரண்ட், வாக்கிங். இன்ஃபினிட்டிவ், டு வாக். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், வாக்கிங் ஷூஸ். பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஹேவிங் வாக். இப்படி மாறி மாறி வரும். ஆனால் இதெல்லாம் வர்பு இல்லை, நவுனா இருக்கும். டு ட்ரை அப்படிங்கிறது ஃபினிட்டா? ஃபினிட் வர்பா? இல்லை, நான் ஃபினிட்டு. ஏன்னா இது வர்பா இல்லை. இங்கே ஃபினிட் வர்புங்கிறது வாண்ட். ட்ரையிங் இஸ் ஈஸி, இதுல வர்பு எது? இஸ், ஐஎஸ், இஸ் தான் வர்பு. அப்போ இது நான் ஃபினிட் வர்பு. ஹேவிங் ட்ரைடு, நான் ஃபினிட் வர்பு. ஐ கேன் டூ இஸ் ட்ரை. ஐ கேன், ஆல் ஐ கேன் டூ இஸ் ட்ரை. நான் செய்த எல்லாமே முயற்சி தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல வர்பு எது? ஐஎஸ், இஸ். ஆல் ஐ கேன், ஆல் ஐ, நவுன் ஃப்ரேஸ். வெர்பு எது? கேன். கேன் டூ, சாரி, டூ தான். ஆல் ஐ கேன் டூ. டூ, கேன் டூ தான் வர்பு. ட்ரைங்கிறது நான் ஃபினிட் வர்பு. இஃப் ஷி ட்ரைடு,
ஷீ வுட் சக்சீட். இஃப் ஷீ ட்ரைடு, இது முழுமையான அர்த்தம் இருக்கு, வெர்பாவே செயல்படுது. அப்போ இது ஃபினிட் வெர்பு, முழுமையா வெர்பா செயல்படுது. இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் ரெண்டையும் பார்த்துருக்கோம். சப்ஜெக்ட் இன்ஃபினிட்டிவும் ஜெரண்டும் என்ன? டு ஸ்விம் இஸ் குட் எக்ஸசைஸ். இன்ஃபினிட்டிவ் வெர்ப் சப்ஜெக்டா செயல்படுது. ஐ லைக் டு ஸ்விம், இன்ஃபினிட்டிவ் ஆப்ஜெக்டாகவும் செயல்படுது. அப்போ டு ஸ்விம் இஸ் குட் எக்ஸசைஸ்னு சொல்லும்போது டு ஸ்விம்ங்கிறது வெர்பு இல்லை, சப்ஜெக்டா வந்திருக்கு. ஐ லைக் டு ஸ்விம், இதுல லைக் தான் வெர்பு, டு ஸ்விம்ங்கிறது சப்ஜெக்டா வந்திருக்கு. அதை நம்ம பார்க்குறோம், ஆப்ஜெக்டா வந்திருக்கு, அதை பார்க்குறோம். அப்போ இன்ஃபினிட்டிவ் இதுல வந்து இந்த விஷயங்கள்ல ஷீ மேட் மீ டு டூ மை ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. அப்போ பிளைன் இன்ஃபினிட்டிவ் ஆர் பேர் இன்ஃபினிட்டிவ், இதுல இன்ஃபினிட்டிவ் மே பி யூஸ்டு டு வித்தவுட் டு அண்ட் we call such infinitive a plain infinitive. இதுல டு இல்லாம இன்ஃபினிட்டிவ் வரும். எப்படி? அதை வந்து பிளைன் இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம். she made me do, இதெல்லாம் பிளைன் இன்ஃபினிட்டிவ்ல இந்த வார்த்தைகள்லாம் பயன்படும். இதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு மேல இதுல கவனம் செலுத்த தேவையில்லை. ஜெரண்ட் கொடுத்துருக்காங்க. பிரேசல் வர்புக்கு நம்ம மீனிங் பார்க்கணும். அப்போ நம்ம இதை முழுமையா பார்த்துருவோம். ஏன்னா பிரேசல் வர்பு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்கும் போது அதை நம்ம கவனத்துல வச்சுப்போம். பிரேசல் வர்பு அப்படிங்கிறது என்ன? ஒரு மெயின் வர்பு இருக்கும், அது கூட ஒரு ப்ரப்போசிஷன் இருக்கும், அல்லது ஒரு அட்வர்ப் இருக்கும், அல்லது ரெண்டுமே இருக்கும். மேட் ஆஃப், ஃபாண்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட் ஆஃப்னா என்ன? அதுக்கு அர்த்தம் நம்ம ஹேவிங் எ லைக்கிங் ஃபார் சம்திங், ஒரு விஷயத்தின் மேல விருப்பமாக இருப்பது, ஃபாண்ட் ஆஃப். ஹிடனவே, சில விஷயங்களை எடுத்து மற்றவர்கள்ட்ட இருந்து ஒளிச்சு வைக்கிறது. லாக் அப், ஒரு விஷயத்தை அரெஸ்ட் பண்ணி ரூம்ல வைக்கிறது. லாஃப் அட், மாக் அட், சிரிக்கிறது. லுக் அட், ஒரு விஷயத்தை பார்க்கறது. பிரிங் அப், ஒரு விஷயத்தை வளர்க்கிறது. கேவ் அப், சரண்டர் ஆகிறது, விட்டு விடுவது. வென் த்ரோ, கண்டினியூ டு எக்ஸ்பீரியன்ஸ், தொடர்ச்சியாக அதை அனுபவித்துக் கொண்டிருப்பது. ஃபினிஷ் ஆஃப், கம்ப்ளீட் பண்றது. ஃபிகர் அவுட், புரிந்து கொள்வது. ஐ கேன் ஃபிகர் அவுட் அப்படின்னா என்னால் இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஆக்சிலரி வர்ப் கொடுத்துருக்காங்க, இது நமக்கு தெரியும், பார்த்துருவோம். பீவர், பீவர் என்னென்ன? ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர். ஆம் இஸ் வாஸ் சிங்குலர், ஆர் வேர் ப்ளூரல், புரிஞ்சுக்கிறோம். டூ வெர்ப், இதுல சிங்குலர் ப்ளூரல் கிடையாது. டஸ்ங்கிறது வெர்பு அக்ரிமெண்ட்ல, சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட்ல தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வரக்கூடியது. டூவும் டிட்டும் ப்ரெசன்ட் டென்ஸ், டிட் வந்து பாஸ்ட் டென்ஸ். அதே போல பி வெர்ப்ல ஆம், இஸ், ஆர் மூணு ப்ரெசன்ட் டென்ஸ். ஹேவ் வெர்ப் கொடுத்துருக்காங்க. ஹேஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், ஹேவ் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹேஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் கூட தான் வரும், அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கிறோம். டஸ்ஸும் ஹேஸும் தேர்ட் பர்சன் சிங்குலர் கூட மட்டும்தான் வரும். படற்கை ஒருமை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஹேடுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். மொடால்ஸ் கொடுத்துருக்காங்க. செமி மொடால்ஸ் இது நம்ம பார்த்துக்கிறோம். பாசி மொடால்ஸ்னு சொல்லுவோம். நீட், டேர், யூஸ்டு டு, ஆட் டு, இந்த நாளும் செமி மொடால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, கவனத்தில் வச்சுக்கிறோம். மொடால்ஸ்ல மஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ராங் அப்ளிகேஷன், நம்ம கண்டிப்பா இதை நம்ம செய்ய வேண்டியது, ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன். அடுத்தது லாஜிக்கல் கன்க்ளூஷன், செர்டைனிட்டி, உறுதித்தன்மை, இதுக்கெல்லாம் இந்த மஸ்ட் வரும். உதாரணமாக யூ மஸ்ட் ஸ்டாப் வென் த டிராஃபிக் லைட்ஸ் ஸ்டாண்ட் ரெட், சிவப்பு விளக்கு எரியும் போது நீ கண்டிப்பாக நிறுத்தணும். செர்டைனிட்டி, ஸ்ட்ராங் அப்ளிகேஷன், கடமை. ஆப்ளிகேஷன்ங்கிறது கடமை, இது என்னுடைய கடமை. ஐ மஸ்ட் கோ, நான் போக வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். கடமைனா நீங்க அந்த குடிமகனின் கடமையோட இதை ஒப்பிடாதீங்க, அந்த நேரத்தில் அதை நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம கடமைன்னு சொல்றோம். நான் போக வேண்டி உள்ளது
ஐ மஸ்ட் கோ, நான் கண்டிப்பாக போக வேண்டி உள்ளது, போகணும். நீ யூ மஸ்ட் கிவ், நீ கண்டிப்பா கொடுக்கணும். இதெல்லாம் மஸ்டுக்கு வரும். ஏ நெகட்டிவ், தடை. யூ மஸ்ட் நாட் ஸ்மோக் இன் த ஹாஸ்பிட்டல், கண்டிப்பா செய்யக்கூடாது. அப்ப கண்டிப்பா செய்யணும்னா மஸ்ட், செய்யக்கூடாதுன்னா மஸ்ட் நாட். அதே போல மே, பர்மிஷன், மே ஐ கோ, மே ஐ கம் இன். பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி, வாய்ப்பு உள்ளது, ப்ராபபிலிட்டி. வேர் ஆர் மை கீஸ், தே மே பி இன் த கார், ஒருவேளை கார்ல இருக்கலாம். பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி. அப்போ கேள்வியில வரும்போது பர்மிஷனுக்காக, கேள்வியில வரும்போது பர்மிஷன் கேட்கறது, மே ஐ கம் இன். ஸ்டேட்மெண்ட்ல வரும்போது பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி. தே மே பி இன் த கார் அப்படின்னா இருக்கலாம், ஒரு வாய்ப்பு, அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். அடுத்தது மைட், பொலைட் பர்மிஷன். மைட் ஐ ஜஸ்ட் சஜஸ்ட் அன் ஐடியா, நம்ம ஒரு ரொம்ப பணிவா கேட்கறது. ஐ மைட் கோ ஆன் ஹாலிடேஸ் டு ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் இயர், நான் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். ஐ மைட் கோ ஆன் ஹாலிடே, சாரி ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றோம், போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கேன், கேன்னா எக்ஸ்பிரஸிங், எதை எக்ஸ்பிரஸ் பண்றது, எபிலிட்டி, பர்மிஷன், பாசிபிலிட்டி. ஐ கேன் ஸ்விம், என்னால் முடியும், எபிலிட்டி. கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன் ப்ளீஸ், கேள்விகளில் பர்மிஷன் கேட்கறது. மேக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், மேங்கிறதும் பர்மிஷன் கேட்கறது தான், கேனும் பர்மிஷன் கேட்கறது தான். மேங்கிறது ரொம்ப பொலைட்டா கேட்கறது, கேன்கிறது கொஞ்சம் உரிமையோட கேட்கறது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸ்மோக்கிங் கேன் காஸ் கேன்சர், பாசிபிலிட்டி. இது எபிலிட்டி இல்ல, பாசிபிலிட்டி. இது வந்து தோற்றுவிக்கலாம், தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்றது. அதே போல என்ன, lack of necessity, absence of obligation. I need not buy tomatoes. நம்ம ஆப்ளிகேஷன், கடமை பார்த்தோம், நான் வாங்க தேவையில்லை. need not, I needn't to buy, needn't அது கான்ட்ராக்ஷன், கவனத்தில் வச்சுக்கிறோம். there are plenty of tomatoes in the fridge, ஏற்கனவே இருக்கு, இதை வாங்க தேவையில்லை. அங்க அவசியம் இல்லாத போது தேவையில்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் நீட் நாட். நீடுனா தேவை, நீடு நாட்டுனா தேவையில்லை. ஷுட் ஆட் டு, ஷுட் ஆட் டு, அதுக்கு முன்னாடி குட்டை பார்த்துருவோம். குட், எபிலிட்டி இன் த பாஸ்ட். பொலைட் பர்மிஷன், பாசிபிலிட்டி. வென் ஐ வாஸ் யங் ஐ குட் ரன் ஃபாஸ்ட். அப்போ வென் ஐ வாஸ் யங் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, ஐ கேன் ரன் ஃபாஸ்ட் சொல்லக்கூடாது, ஐ குட் ரன் ஃபாஸ்ட். நான் சின்ன இளமையில் இருந்தபோது என்னால் ஓட முடிந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். எபிலிட்டி இன் த பாஸ்ட். பொலைட் பர்மிஷன், எக்ஸ்கியூஸ் மீ, குட் ஐ சஜஸ்ட் சம்திங், ரொம்ப பணிவா கேட்கறது, பொலைட் பர்மிஷன். அடுத்தது இட் குட் ரெயின் டுமாரோ, பாசிபிலிட்டி, நாளைக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இட் குட் ரெயின், குட்டுன்னா பாஸ்ட் டென்ஸ்னு நினைச்சிடாதீங்க, கேனு குட்டு அதோட பாஸ்ட் டென்ஸ்னு நினைச்சிடாதீங்க, இது ஃபியூச்சர்ல வருது, பாசிபிலிட்டி. இட் குட் ரெயின் டுமாரோ. அதே போல ஷுட் ஆட் டு. அடுத்தது ஷுட் ஆட் டு, ஷுட் ஆட் டு 50% obligation. I should ought to see a doctor, I have a terrible headache. ஆப்ளிகேஷன், கடமைன்னு நம்ம சொன்னோம், அதுல 50% தான், அதாவது தேவை இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அட்வைஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஷுட் வரும் அட்வைஸ்க்கு. யூ ஷுட் ஆட் டு அல்லது யூ ஆட் டு ரிவைஸ் யுவர் லெசன்ஸ். மீண்டும் சொல்றேன், யூ ஷுட் ரிவைஸ் த லெசன், யூ ஆட் டு ரிவைஸ் யுவர் லெசன்ஸ். கவனத்தில் வச்சுக்கிறோம், நல்லா கவனத்தில் வச்சுக்கிறோம். அதே போல he should be very tired. லாஜிக்கல் கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வர்றது. அவரை பார்த்தா அவர் ரொம்ப டயர்டா இருக்கிற போல தோணுது, அவர் டயர்டாக இருக்க வேண்டும். he has been working all the day long, அவங்க ரொம்ப நேரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அதனால அவர் டயர்டாகி இருக்க வேண்டும். இதைத்தான் நம்ம சொல்றோம், ரொம்ப டயர்டாகி இருக்கணும் அப்படின்னு சொல்றது, லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வர்றது. இதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். இந்த ஆக்சிலரி வெர்ப்லாம் எதுக்காக பயன்படுத்துறோம்? முதல்ல இண்டிகேட் டென்ஸ்,
ஃப்ரேம் கொஸ்டின், ஷார்ட் ஆன்சர், கொஸ்டின் டேக் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு லெசன்ல பார்த்துருக்கோம். பாசிட்டிவ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட், இன்டைரக்ட், நெகட்டிவ்ஸ், இது எல்லாத்துலேயுமே இந்த ஆக்சிலரி verbs வரும், கவனத்தில் வச்சுக்கிறோம். டென்ஸில் உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம டென்ஸ் முழுமையாக பார்த்துட்டோம். ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் என்னென்ன வரும், ட்ரூ இன் த ப்ரெசன்ட், ஹி ஒர்க்ஸ் இன் ஏ ஸ்டுடியோ. அதுபோல் ஹேபிட்ஸ், வழக்கமான பழக்கப்படுத்தி கொண்டவங்களுக்கு, அதில் இந்த ஆல்வேஸ், எவரிடே, யூஸ்வலி, இந்த வார்த்தைகள் வந்தால் அது சிம்பிள் ப்ரெசன்ட், கவனத்தில் வச்சுக்கிறோம். ஹீ வந்தால் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீங்கிற வார்த்தைக்காக நாம் வெர்பு கூட எஸ் சேர்த்துக்கிறோம். மற்றபடி அந்த வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி, ஆல்வேஸ் வந்திருக்கு கீவேர்டு, ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்ட். எவ்ரி டே, எவ்ரி மார்னிங், எவ்ரி வீக், எவ்ரி மந்த், எவ்ரி இயர், எவ்ரி வந்தால் சிம்பிள் ப்ரெசன்ட். யூஸ்வலி, ஜெனரலி வந்தால் சிம்பிள் ப்ரெசன்ட், ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது ஜெனரல் ஃபேக்ட் அண்ட் ட்ரூத். த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன், the sun rises in the east, water boils at 100 degrees Celsius. இது எல்லாமே உண்மைகள், ஜெனரல் ஃபேக்ட்ஸ், இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் தான் இருக்கும். அதே போல் ஃபியூச்சர் டைம் டேபிள்ஸ், ஷெடியூல்ஸ், இது முக்கியமானது. மை ட்ரெயின் அரைவ்ஸ் டுமாரோ, வி ஃப்ளை டு பாரிஸ் ஆன் மண்டே, கிளாஸஸ் பிகின் நெக்ஸ்ட் வீக். ஃபியூச்சர் டைம் டேபிள், ஷெடியூல், இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் இருக்கணும். இந்த இடத்துல மட்டும் கவனம் செலுத்தணும். டுமாரோவை பார்த்துட்டு வில் அரைவ்னு போட்டுறாதீங்க. மண்டேவை பார்த்துட்டு எதிர்வரும் மண்டே, ஆன் மண்டேன்னு வந்தாலே எதிர்வரக்கூடியது தான். ஆன் நவம்பர்னு சொன்னால் அடுத்த நவம்பரை தான் குறிக்கும். நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம். ஆனால் கிளாஸஸ் பிகின் இருக்குது, அப்போ இது ஒரு ஷெடியூல். ஷெடியூலுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் வரும், ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். இட் இஸ் ரைனிங், ஐ ஆம் ஈட்டிங் லஞ்ச் நவ், அப்போ நவ்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஐ ஆம் ஒர்க்கிங் இன் நியூயார்க் இன் திஸ் வீக், ஐ ஆம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ஒர்க். ஃபிக்ஸ்டு பிளான்ஸ், இது ஆஃப்டர் ஒர்க், இது வந்து ஃபியூச்சர்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஃபிக்ஸ்டு பிளானுக்கு ஐ ஆம் மீட்டிங். ட்ரெண்ட், இப்போ ட்ரெண்ட் ஆகக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லணும். லாங்கர் ஆக்ஷன்ஸ், ப்ராக்ரஸ் நவ், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம், இது ஒரு லாங்கர் ஆக்ஷன். ஸ்டடியிங் டு பிகம் எ டாக்டர், மருத்துவர் ஆவதற்கு அவன் படிக்கிறான். ட்ரைனிங் ஃபார் எ மராத்தான், மாரத்தான் ஓடுறதுக்கு அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வரும். அடுத்தது முக்கியமான டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஹேவ் அல்லது ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வர்போட தேர்ட் ஃபார்ம் வரும். ஏற்கனவே ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு, ஆனால் ஜஸ்ட் நவ். வி ஹாவ் பிளான்ட் த மீட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் வீக், இப்போ தான் நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்கோம். திட்டமிட்டு இருக்கின்றோம், முடிஞ்சிருச்சு, ஆனால் இப்போ தான் முடிஞ்சுது. ஐ ஹாவ் ஜாயின், நான் இணைந்து இருக்கிறேன், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் த பாஸ்ட் அட் த அன்ஸ்பெசிஃபைடு டைம். ஷி ஹாஸ் பீன் டு பாரிஸ், ஐ ஹாவ் சீன் தட் மூவி, நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், பார்த்து இருக்கிறேன். அவ்வளோதான், இது ஞாபகம் வச்சுங்க. பாஸ்ட்லேருந்து இப்போ வரலையும் நடக்கிற ஒரு விஷயத்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். ஹி ஹாஸ் பீன் எ டீச்சர் சின்ஸ் 2002, பாஸ்ட்லேருந்து இப்போ வரலையும் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஹி ஹாஸ் பீன் எ டீச்சர் சின்ஸ் 2002. அதே போல தான் ரிப்பீட்டட் ஈவெண்ட்ஸ் இன் த பாஸ்ட் அன்டில் நவ். வி ஹாவ் ஹேட் 4 எக்ஸாம்ஸ் ஸோ ஃபார் இன் திஸ் செமஸ்டர், ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், முழுமையாக நம்ம பார்க்குறோம். ஹி ஹாஸ் பீன் டீச்சிங் ஃபார் 10 years. அடுத்தது இன்னொரு கீவேர்டு இருக்குமே, இந்த ஃபார் வருது அப்படின்னா இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும், இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது பாஸ்ட். பாஸ்ட் டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட், இது ரெண்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட் வரும். கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட், இதெல்லாம் நமக்கு தெரியும். பாஸ்ட் கண்டினியூஸை பொறுத்த வரலையும் 2 விஷயம் இருக்கும். ஒரு
காலத்துல நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை குறிப்பிடுறோம். அப்ப அதுக்கு அந்த காலத்தை நம்ம குறிப்பிடணும். ஸோ அந்த காலத்தை நாம குறிப்பிடறதுக்கு இன்னொரு சென்டென்ஸ், ஒரு கிளாஸ் அங்க இருக்கும். எப்படி? ஐ வாஸ் வாட்சிங் எ மூவி வென் ஷி கால்ட். அவள் என்னை அழைத்த போது நான் மூவி பார்த்து கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் வாட்சிங் எ மூவி வென் ஷி கால்ட். அப்ப வென் வரும், கீவேர்டு வென் வரும், ஒயில் வரும், ஞாபகம் வச்சுக்கிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட், இதுவும் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம். when we arrived the class had already begun. அப்போ இதுல ஒரு சிம்பிள் பாஸ்ட் இருக்கும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கும். இதுவும் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம், கடந்த காலத்துல இன்னொரு விஷயம் நடக்கும்போது நடந்து முடிஞ்ச விஷயம். இதை நம்ம அது கூட பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கும், கவனத்தில் வச்சுக்கிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஒரு விஷயம் கடந்த காலத்துல தொடங்கி கடந்த காலத்துல நடக்குது, அப்போ இன்னொரு விஷயமும் நடக்குது. கடந்த காலத்துல தொடங்கி நடந்துகிட்டே இருக்கு, அப்போ இன்னொரு விஷயமும் நடக்குது. when she finally arrived, அவள் கடைசியா வந்த போது he had been waiting for an hour, அவன் 1 மணி நேரமாக காத்து கொண்டே இருந்தான். இதை நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். cause of something in the past, அப்போ இதுலயும் 2 இருக்கும். he went on a diet because he had been eating too much. 2 ஃப்ரேஸ் இருக்கும், 2 கிளாஸ் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லயும் 2 ஃப்ரேஸ் இருக்கும், பாஸ்ட் பர்ஃபெக்ட்லயும் 2 ஃப்ரேஸ் இருக்கும், கிளாஸ் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறோம். ஃபியூச்சர் டென்ஸ் நிறைய முறை பார்த்துட்டோம். சிம்பிள், பை த டைம், பை த நெக்ஸ்ட் வீக், பை நெக்ஸ்ட் சம்மர், இதெல்லாம் வந்தா அடுத்த மாசம் இதே நேரம் நீங்க இதை செஞ்சு முடிச்சிருப்பீங்க, அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். அப்போ பை த டைம், பை நெக்ஸ்ட் சம்மர், இதெல்லாம் வரணும். இது வந்தாதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரும், கவனத்தில் வச்சுக்கிறோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு, கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறோம். he will have been waiting for an hour when she finally arrives. She will have been working at this company for 10 years by the time I retired. நான் ரிட்டையர் ஆகும்போது அவள் இந்த கம்பெனியில 10 வருஷமாக உழைத்து கொண்டு வேலை செய்து கொண்டு இருந்திருப்பாள். எப்போ இதுக்கும் கம்பேர் பண்றதுக்கு எதிர்காலத்துல உள்ள அல்லது ப்ரெசன்ட் டென்ஸ்ல உள்ள சிம்பிள் ப்ரெசன்ட்ல உள்ள ஒரு டென்ஸ் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கிறோம். சிம்பிள் பாஸ்ட்ல இருந்தா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு வரும், ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்தா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரும், ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, நூறு பேர் இதுவரையிலே லெஃப்ட் ஆயிருக்கீங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், கண்டிப்பா ஒரு மதிப்பெண் எதிர்பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை, பேசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினை. The team leader presented the report. The report was presented by the team leader. பை வரும், எதுல வரும்? பேசிவ் வாய்ஸ்ல வரும், கவனத்துல வச்சுக்கணும். டீம் லீடர் சப்ஜெக்டா இருக்கு, அதை இடம் மாத்துறோம், பின்னாடி கொண்டு வர்றோம். த ரிப்போர்ட் முன்னாடி கொண்டு வரோம். பிரசன்டட் இருந்தா வாஸ் பிரசன்டட் போட்டுக்கிறோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். முழுமையாக ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் 10th நம்ம பார்த்துட்டோம். வேண்டும்னா அந்த கிளாஸ், கடந்த கிளாஸ் அதை எடுத்து முழுமையாக பார்த்துக்குங்க. ஏன்னா இதை ரொம்ப கிளியரா பார்த்துருக்கோம், ஒவ்வொரு டென்ஸும் எப்படி மாறும் அப்படிங்கிறது. இதை கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருந்தா ஆக்டிவ் வாய்ஸ் ஹி மேக்ஸ் காஃபி, பேசிவ் வாய்ஸ்ல எப்படி மாறும்? இஸ் மேட், மேக்ஸ்ங்கிறது இஸ் மேட், இஸ் மேக்கிங், இஸ் பீயிங் மேக்கிங். அப்போ முதல்ல இந்த கண்டினியூஸை மட்டும் பாருங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இஸ் மேக்கிங், இஸ் பீயிங் மேட் மாறுது. பாஸ்ட் கண்டினியூஸ் வாஸ் மேக்கிங், வாஸ் பீயிங் மேட் மாறுது. இப்போ நம்ம என்ன பண்றது ஆக்டிவ் வாய்ஸ்ல? இப்போ இஸ் மேக்கிங்னு இருக்கா, அப்போ இஸ் அப்படியே வச்சுக்கிறோம். மேக்ல உள்ள அந்த கண்டினியூஸ் ஃபார்ம் ஐஎன்ஜியை தூக்கி பீயிங்னு கொண்டு வந்துக்கிறோம். உள்ள ஒரு பீயிங்கை சொருகிறோம். இந்த மேக் அப்படிங்கிறதுக்கு வெர்போட தேர்ட் ஃபார்ம் கொடுக்குறோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இஸ் பீயிங் மேட் மாத்திக்கிறோம். அப்போ இஸ் மேக்கிங்ல 3 விஷயம் பண்றோம். இஸ் நடுவில் கண்டினியூஸ் டென்ஸ்ல இஸ்ஸோ வாசோ வேறோ ஏதோ இருந்தா
அதுக்கும் அந்த ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கிற வார்த்தைக்கும் நடுவில் ஒரு பீயிங் சேர்த்துக்கிறோம். இந்த மேக்கிங்கிற ஐஎன்ஜி ஃபார்ம் வெர்போட ஃபோர்த்து ஃபார்மை தேர்டு ஃபார்மாக மாற்றிக்கிறோம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றிக்கிறோம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றிக்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். கண்டினியூஸ் டென்ஸுக்கு அந்த மெயின் வெர்புக்கு முன்னாடி பீயிங் சேர்த்துக்கிறோம். அந்த பீயிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வடிவம். ஏற்கனவே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அங்கே இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற மெயின் வெர்பை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றிக்கிறோம். மேட், இஸ் பீயிங் மேட், வாஸ் பீயிங் மேட் மாற்றிக்கிறோம். அப்போது கண்டினியூஸ் டென்ஸ் வந்தால் பீயிங்கிற வார்த்தையை உள்ள விடணும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றிக்கணும். அடுத்தது பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன பண்ணுறது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஹேஸ் மேட், ஹேஸ் பீன் மேடுன்னு மாதிரி இருக்கு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹேட் மேட், ஹேட் பீன் மேடுன்னு மாறி இருக்கு. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வில் ஹேவ் மேட், வில் ஹேவ் பீன் மேடுன்னு மாறி இருக்கு. சிம்பிள் பீன்கிற ஒரு வார்த்தையை உள்ள போடணும். பீன்கிற ஒரு வார்த்தையை உள்ள சொருகணும். அவ்வளவுதான் வேலை. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா பீயிங், கண்டினியூஸ் டென்ஸ்னா பீயிங் போடணும். பர்ஃபெக்ட்னா பீன் சேர்க்கணும். அவ்வளவுதான். கவனத்தில் வச்சுக்கிறோம். பர்ஃபெக்ட்டுக்கு பீன் சேர்க்கணும், கண்டினியூஸுக்கு பீயிங் சேர்க்கணும். சேர்த்துட்டு கடைசியில் உள்ளது எப்பயுமே பீனோ பீயிங்கோ சேர்த்தா அதுக்கு பின்னாடி உள்ளது வெர்போட தேர்டு ஃபார்மில் தான் இருக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். முடிவு பண்ணிக்கிறோம். அநேகமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கேள்விகள் வருது. கேள்விகளை எப்படி மாற்றுறது? ஹேவ் யூ ஃபினிஷ்டு த ரிப்போர்ட்? ஹேஸ் த ரிப்போர்ட் பீன் ஃபினிஷ்டு பை யூ? அப்போ ரிப்போர்ட் முன்னாடி வரணும், யூ பின்னாடி போகணும். கேள்வி வார்த்தையாகவே இருக்கணும். ஃபினிஷ்டு, ஹேவ் ஃபினிஷ்டு அதே தான். பர்ஃபெக்டில் இருக்குது. பர்ஃபெக்டில் வந்தால் ஒரு பீனை சேர்க்கணும்னு சொன்னோம். அந்த பீனை சேர்த்துட்டோம். ஹேஸ் த ரிப்போர்ட் பீன் ஃபினிஷ்டு பை யூ? பை சேர்த்துக்கிறோம். பேசிவ் வாய்ஸில் பை இருக்கணும். எல்லாத்துலேயுமே ஒரு பையை சேர்த்துக்கிறோம். இவ்வளோதான் விஷயம். இம்பேரட்டிவ்க்கு என்ன பண்ணுறது? நிறைய முறை சொல்லிட்டோம். ஓப்பன் த விண்டோ, லெட் த விண்டோ பி ஓப்பன்ட். கவனத்தில் வச்சுக்கிறோம். டு நாட் பிளக் த ஃப்ளவர்ஸ், லெட் த ஃப்ளவர்ஸ் நாட் பி பிளக்ட். இம்பேரட்டிவ். அல்லது யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு சேர்ப்போம். இங்கே இருக்கு ஹெல்ப் மீ, யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு ஹெல்ப் மீ. ப்ளீஸ் வந்திருக்கு, ப்ளீஸ் வர்ற சென்ஸில் வந்திருக்கு. டோன்ட் டச் இட், யூ ஆர், இது வார்னிங். யூ ஆர் வாண்ட் நாட்டு வந்திருக்கு, அப்போ நாட்டு சேர்த்துக்கிறோம். டு டச் இட் அப்படியே போட்டுக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே போன வகுப்புல ரொம்ப விளக்கமாக பார்த்தோம். ஜஸ்ட் நினைவூட்டல் தான். அப்படி இல்லைன்னா சென்ற வகுப்பை ஒரு முறை எடுத்து பாருங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் அத்தனை வடிவங்கள்லையும் உள்ளது. தெளிவாக நம்ம முழுமையாக பார்த்துருக்கோம். நிச்சயமாக உங்களுக்கு உதவும். டெட்டர்மினஸ். டெட்டர்மினஸ்னா என்ன? இது ஒரு முக்கியமான விஷயம். டெட்டர்மினஸ் தீர்மானிப்பவை. டெட்டர்மினஸ் அப்படின்னா தீர்மானிப்பவை. எதை தீர்மானிக்கிறது? ஒரு நவுன் இருக்கு, அந்த நவுனை தீர்மானிக்கிறது, இதை வரையறுக்கிறது. இது என்னன்னு சொல்றது. இதுல என்னென்ன இருக்கும் பார்க்குறோம். தீர்மானிக்கிறது என்ன? அங்க இருக்கக்கூடியது ஒரு ஆப்பிளா பல ஆப்பிளா, ஏற்கனவே இருந்த ஆப்பிளா இது வேற ஆப்பிளா, இதை சொல்றது. இதுல நிறைய வகை இருக்கு. ஆர்டிகிள்ஸ் ஒரு டெட்டர்மினஸ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ், இதுவா அதுவா, இவைகளா அவைகளான்னு சொல்றது டெமான்ஸ்ட்ரேட்டிவ். பொசசிவ் அட்ஜெக்டிவ் நம்ம பார்த்துருக்கோம். குவான்டிஃபையர்ஸ், அளவை பற்றி சொல்றது, ஒரு நவுனோட அளவை பற்றி சொல்றது. கார்டினல் நம்பர்ஸ் 1 2 3 அப்படின்னு சொல்றது கார்டினல் நம்பர்ஸ். ஆர்டினல், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்றது ஆர்டினல். இதுல ஆல், எனி, எனஃப், லெஸ், எ லாட் ஆஃப், மோர், மோஸ்ட், நோ, நன் ஆஃப், சம் இதெல்லாம் போத் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுனோட வருங்கிறத பார்க்குறோம். இந்த குவான்டிஃபையர்ஸ் போத், ஈச், எய்தர், ஃபியூவர், நெய்தர் இது எல்லாமே
கவுண்டபிள் நவுனோட மட்டும்தான் வருங்கிறதையும் பார்க்குறோம். போத், ஈச், எய்தர், ஃபியூவர், நெய்தர். இது கவுண்டபிள் நவுனோட மட்டும்தான் வரும், குறிப்பெடுத்துக்கிறோம். முடிஞ்சா இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது என்னன்னு ஒரு முறை பாருங்க. குவான்டிஃபையர்னா அளவு சொல்றது, கார்டினல்னா எண்ணிக்கையை சொல்றது, ஆர்டினல்னா எந்த இடத்துல இருக்கு, ஃபர்ஸ்டா இருக்கா செகண்டா இருக்கான்னு சொல்றது, இடத்த பொசிஷனை சொல்றது. கார்டினல்ங்கிறது எண்ணிக்கையை சொல்றது, ஆர்டினல்ங்கிறது பொசிஷனை சொல்றது, பொசசிவ் அட்ஜெக்டிவ்ங்கிறது பொசசிவ் அந்த கேஸை சொல்றது, யாருடைய அப்படிங்கிற தன்மையை சொல்றது. டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ங்கிறது எதை குறிக்கிறது, இதுவா அதுவாங்கிறத சொல்றது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இது எல்லாமே டெட்டர்மினர்ஸ். இது ஒரு நவுனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது, அதை பத்தி சில விவரங்கள் கொடுக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் நம்ம பார்த்துட்டோம், தெளிவாக ஏற்கனவே பார்த்துட்டோம். எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது, தட்டு கொண்டு வர்றது, மொத்தம் 4 விஷயங்கள் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம குறிப்புகள் கொடுத்துருந்தோம். நிச்சயமாக அந்த வகுப்பு பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா இது ஒரு ரொம்ப பெரிய டாபிக் இது. அதனால அந்த வகுப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். டைரக்ட், இன்டைரக்ட், அதில் எது எப்படி மாறும். திஸ் வந்தா தட்டுன்னு மாறும், தீஸ் வந்தா தோஸ்னு மாறும். தமிழர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். இதையும் நம்ம ஏற்கனவே விளக்கமாக இந்த குறிப்புகள்லாம் கொடுத்துருக்கோம். ஓகே, ஏன்னா இது எடுக்க ஆரம்பிச்சோன்னா இதுக்கு 1 மணி நேரம் தனியாக தேவை. ஏற்கனவே நம்ம அதை முழுமையாக நடத்திட்டோம். அப்படிங்கும்போது இதில் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியதில்லைங்கிறதுனால தான் சொல்கிறோம். பேர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. பெர்சானிஃபிகேஷன் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். மனித பண்புகளை ஏற்றி சொல்லுதல். அதே போல் இமேஜரி, அதை படிக்கும்போது அந்த விஷயம் வந்து ஒரு படிமமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர்றது, ஒரு வாசனையை நுகர்வது போன்ற உணர்வு ஏற்படுத்துறது, ஒரு ஒளியை கேட்கறது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துவது. இது எல்லாமே படிமம். அதுதான் இமேஜரி. மெட்டஃபோர், உருவகம் என்ன இருக்கும் இதில், அந்த போலங்கிற வார்த்தை இருக்காது, கவனத்தில் வச்சுக்கிறோம். இந்த ஃபொனட்டிக்ஸ் ஐட்டம் அதில் வந்து அந்த வாய்ஸ்டு, வாய்ஸ்லெஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது இன்டோனேஷன். இன்டோனேஷன் நமக்கு கேட்க மாட்டாங்க, அந்த வகையில் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். 12th இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே போல் கலெக்டிவ் நவுன்ஸ். வாய்ப்பு இருந்தால் இந்த பிடிஎஃப் உடனே ஷேர் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க. இதை வச்சுக்கிட்டிங்கன்னா முழுமையாக பார்த்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். பிரேசல் ஒர்க்ஸ் அதனுடைய விளக்கத்தோடு கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே குரூப்பில் ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் எல்லோருமே இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். முழுமையாக பாருங்கள். ஆனகிராம், ஆண்டகிராம், கிளிப்டு வேர்ட்ஸ், பிளண்டுன்னு சொல்லணும், பிளண்டிங்னு கொடுத்துருக்காங்க, பிளண்டு அப்படின்னு சொல்லலாம். எபானிமஸ் வேர்ட்ஸ், ஒருத்தங்க புகழ்பெற்றவங்க அவங்க அதிலிருந்து ஒரு வார்த்தையை உருவாக்குறது எபானிமஸ் வேர்ட்ஸ். யூஃபோமிசம் அப்படின்னா மங்கள வழக்கு. ஒரு விஷயத்தை வந்து நாசுக்கா சொல்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத வேற வார்த்தைகளை நம்ம சொல்றது. அது கிளிஷே, மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியது. அதே போல் வேர்டு ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்னு சொல்றது. இதெல்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டாம். இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம சிலபஸில் இல்லை. இடியம்ஸ் தேவையான அளவுக்கு இருக்குது, பார்த்துக்குங்க. ஏற்கனவே டெட்டில் வந்த மாதிரி வினாக்கள் பேப்பர் 2 வந்தது. இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இது கொடுத்துருக்காங்க, இதை கவனிங்க. இது போல தான் இருக்கும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க. கலெக்டிவ் நவுன், கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ், அட்ஜெக்டிவ், அது எப்படியெல்லாம் வரும், வெர்பில் இதெல்லாம் பார்த்து குழம்பிட வேண்டாம். சார் நான் தெளிவாக இருக்கேன், இதை கொடுத்து குழப்பிடாதீங்கன்னா இதை பார்க்காதீங்க. இதெல்லாம் தேவையில்லை. காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன், காம்ப்ளெக்ஸ் ப்ரொபோசிஷன், பார்ட்டிசிபிள் ப்ரொபோசிஷன் இதெல்லாம் வேண்டாம், தேவையில்லை. கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் முக்கியம், பார்த்துக்கோங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஆர்டிகிள்ஸ் தெளிவாக சொல்லியிருக்கோம். டென்ஸ் இதில் வந்து 4 டென்ஸ் பார்த்துக்குங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே போல் இந்த 2 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பாஸ்ட் பர்ஃபெக்டும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதில் கவனம் செலுத்துங்க. உதாரணங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க, இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன், இதை முழுமையாக யூஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக பலனுள்ளதாக இருக்கும். வே டு சக்ஸஸ் கொடுத்தது பைரேட்டட் வெர்ஷன் தான்.
ஆனாலும் பயன்படுத்திப்போம். நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.